Yes. Yes, sir. Good morning, everyone. This is Rajaganpati. Actually, last 2 days in Shah சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல sessions, almost more than 200 participants வந்து ரெண்டு செஷன்ல அட்டெண்ட் பண்ணாங்க. So we thought of bringing இந்த டைம்ல வந்து தேவையான ஒரு மீட்டிங்கா இருக்கும் சொல்லிட்டு bringing எப்படி வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ்ல சோஷியல் மீடியால எப்படி வந்து நம்மளோட கன்சியூமர்ஸ் வந்து எப்படி என்கேஜா வச்சுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் டைம்ல அப்படிங்கும் போது I talked with Arun and Professor Balachandar. ரெண்டு பேருமே வந்து வெல் நோன் பர்சனாலிட்டிஸ் இன் சேலம்னு தெரியல. அவங்க வந்து தனியா வந்து ஒர்க் ஷாப்ஸ் நடத்தியிருக்காங்க. மிஸ்டர் பாலச்சந்தர் வாஸ் ஒர்க்கிங் as a professor in German. மிஸ்டர் அருண் இஸ் இன் பிரான்ஸ் ஆக்சுவலி. ஸோ ரெண்டு பேருமே வந்து இந்த வேர்ல்ட் கிரைசிஸ்ல இருக்கும் போது எப்படி வரணும் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத வந்து கண்டினியூஸா அவங்க வந்து நிறைய கான்ஃபரன்சஸ் நடத்திட்டு இருக்காங்க, ஜூம் கால்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நாங்க கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ மிஸ்டர் அருண் அண்ட் மிஸ்டர் பாலா. Thank you for the acceptance and I request Mr. Barni to introduce the first speaker. Actually, இன்னைக்கு ரெண்டு speakers actually, Mr. Arun Kumar and Mr. Balachandar. So ரெண்டு speakers first வந்து Arun will be taking about this social media. Arun then Balachandar will be talking about consumer psychology. எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது இந்த கிரைசிஸ் டைம்ல நாம எப்படி கன்சியூமர் என்கேஜிங்கா இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டுமே வண்டர்ஃபுல் செஷனா இருக்க போகுது. நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த இதை. ஸோ they can also benefit by seeing this and I request Mr. Barni to introduce the first speaker. Good morning. Mr. Arun Kumar Ilango. இவர் வந்து நம்மளுடைய எஸ் மெம்பர் லாஸ்ட் இயர். ஸோ இவரை பத்தி பேசினா இஸ் so young and energetic. He's a successful digital marketer specialized in branding and especially in brand management. He has a good experience in online marketing and traditional marketing. He has worked with several marketing strategies of business firms. He's also a marketing assistant as an apprenticeship in App USA, and he's a founder and marketing director of EA Digital Marketing. In his college periods, he was a marketing and communication head of TEDx event in Sona College. We welcome you, Arun. Thank you so much, sir. So good morning, all. So I'm happy to be here this Saturday morning. So Saturday morning, வந்து ஒரு 11 o'clock இவ்வளோ ஒரு 1 or 2 around entrepreneurs class. I'm so happy. So today's session, I'll start as soon as possible. The session. So first வந்து நான் ஃபேஸ்புக்கோட இம்பார்ட்டன்ஸும் ஸோ அதனோட டெர்மினாலஜிஸும் அந்த ஆல்கரிதம்ஸும் எப்படி இப்போ ஃபேஸ்புக் ஒர்க் ஆகுது, ஸோ வாட் ஆர் த ஆர்கானிக் திங்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் ஐம் கோனா ஸ்பீக். ஸோ அண்ட் தென் பாலா சார் வில் கண்டினியூ வித் ஆல் த கன்சியூமர் எமோஷனல் ஆர் சைக்காலஜி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ மிஸ்டர் அருண் சொல்லுங்க. மேக்ஸிமம் தமிழ்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சார், கண்டிப்பா தமிழ்ல தான் சார் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. So the topic is digital communication in crisis period. So இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறது என்னன்னா ஃபேஸ்புக் பத்தி. ஸோ இந்த ஃபேஸ்புக்ல the purpose of Facebook content and types of content and அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக்கோட algorithm. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். I hope the screen is shared. The screen is visible. Thank you. Yeah, screen is visible, Arun. So objective of Facebook post. First thing is like நம்ம போடுற ஒவ்வொரு ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கும் என்ன ஆப்ஜெக்டிவ், ஸோ அது எந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஈச் அண்ட் எவ்ரி டே இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், நிறைய பேர் நம்மளோட ஃபேஸ்புக் பிசினஸ் பேஜ் யூஸ் பண்றோம். ஸோ அதுல எந்த விதமான போஸ்ட், அதோட கோர் ஐடியாலஜி என்ன, ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குன்னா அதுல நீங்க ஒரு 10 போஸ்ட் போடுறீங்கன்னா ஸோ 70%, அதாவது 70% உங்களுடைய போஸ்ட் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ற மாதிரி இருக்கா, என்கேஜ் பண்ற மாதிரி இருக்கான்னு பாத்துக்கணும். அப்புறம் மிச்சமுள்ள 30% வந்து ஸ்ட்ராங் சிடிஏ அப்படிங்கிறது என்ன சொன்னா கால் டு ஆக்ஷன்ஸ். ஸோ கால் டு ஆக்ஷன்ஸ் நான் இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா, இந்த 30% போஸ்ட் வந்து எப்படி பாத்தீங்கன்னா, உங்களோட பிசினஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு சேலா இருக்கலாம், ஒரு வியா வெப்சைட்டா இருக்கலாம்,
இல்ல உங்க ஸ்டோர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண விஷயமா இருக்கலாம், இல்ல வந்து உங்ககிட்ட இருக்க பொருளை வேற எந்த மீடியம்ல வேணாலும் வாங்குறதா இருக்கலாம். ஸோ அதை பத்தி நீங்க 30% மட்டும்தான் போடணும். மிச்சம் 70% வந்து எஜுகேட் பண்றதுக்கும் என்கேஜ் பண்றதுக்கும். அதாவது உங்க பேஜ்ல இருக்க எல்லா ஃபாலோவர்ஸையும் ஹவு வெல் யூ ஆர் எஜுகேட்டிங், உங்களுக்கு சம்பந்தமான விஷயத்துல, அதாவது உங்களுக்கு சம்பந்தமான ப்ராடக்ட்ல. அதுக்கப்புறம் when they are well educated, after that how well you are selling the product. ஸோ இதுதான் இந்த முக்கியமான ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். I've seen one person have raised the hand. Sir, could you tell me your question? Hello. Yeah, hello. Actually, I'm from Calcutta, and I don't understand the language. I'm really sorry. Is it possible to communicate in English? If it's not sir, a problem for the others. You do, Arun, you do one thing. You make a maximum thing in English. Part some specific part you can put it in Tamil. Okay. So let Sure, he sir, is I'll also do get benefited. Okay. Okay, fine. Thank Okay, you so much. Okay, sir. Thank you. Thank you, sir. That's good. Okay, from the to revamp in English. So 70% of 70% of content which you are putting it in your Facebook post must be like educate and engage, and rest 30% should be a strong CTA. So why it is educate and engage and why it is strong CTA? Because like whenever you sell a product, or whenever you sell a business through your page, the post is like, if you're having 10 posts to be done in a week, 7 posts must be an educational thing which should be thrown on them, and then the rest of the 3 posts should be an strong CTA. CTA in the sense we are telling like you can sell your product either through your website, you can sell your product either through your offline store, or whatever the medium which you sell the product. So here some of the gateway, it's like basic gateway. So here, so okay, so what is this gateway is like, these are the standard regularized gateway which you have to pass through. ஸோ இந்த கேட்வே வந்து என்னன்னா, எடுத்த உடனே இந்த ஃபேஸ்புக்ல வந்து இல்லை இந்த ஆன்லைன் மீடியம்ல யாருமே உங்ககிட்ட வந்து ஒரு பொருள் வாங்க மாட்டாங்க. இது ஜென்ரல் பிசினஸ்க்கும் செட் ஆகும், பட் லைக் இட் மோர் அண்ட் மோர் applies on social media. Like nobody is gonna buy your product without crossing this all phases. So there are 4 phases. One phase is the content, the second phase is the interaction, and then when the consumers pass through the trust line, then it is reaching you, and they are going to reach you, and then finally the sell actions is going to happen. So enna in the 4 stage in the sir, is it okay to have it in English and Tamil so that everyone can equally understand, sir? Yes, yes. It's okay now. You can continue. இதே கரெக்ட்டா இருக்கு அருண். அப்படியே வந்து ஏனா கரெக்ட்டா இருக்கு. Tamil and English combine together, please. Yes, thank you. So okay, so these are the 4 stages. So the content, the interaction, reaching you, and sell. So this is why so many business, when they use the online medium, they can't find the sales, or they're telling like it's not working. So I'll break all those walls which you have in your mind. So in the 4 stage நீங்க pass through பண்றப்ப தான் உங்களுக்கு ஃபைனலா செல்லிங்கிற ஒரு ஆக்ஷன் நடக்கும். So the first 2 stages educate and engage. ஸோ இந்த இதுக்கு இப்போ இருக்க பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க, ஸோ வாட் தேர் எஜுகேட்டிங் அண்ட் என்கேஜிங், வில் சி. ஸோ த கீ மந்த்ரா இஸ் எஜுகேட் அண்ட் என்கேஜ். ஸோ யூ could see an example over here, Microsoft. Even though the Microsoft is a well-developed company, still they are using some educational thing. So இங்க பாத்தீங்கன்னா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, so tech consultant Sarah Kimmel has some great tips for organizing your family routine during these uncertain times, for digitaling appointments to color coding calendars, working from home, advice from a blogger, teacher, and consultant. You could see the company is posting some working from home advices. It's a kind of teaching to the people who are here, because most of the people at this quarantine time throughout the world, everyone is sitting in the home. So எல்லாருமே வீட்ல இருக்க ஒரு சமயத்துல இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு டீச்சிங் கொண்டு வராங்க. இது மைக்ரோசாஃப்ட் பிராண்டோடது. And then I have a second example. So இவங்க பாத்தீங்கன்னா it's a 12-minute athlete, she's an athlete who's teaching people in and around the world. So இவங்களோட கான்செப்ட் என்னன்னா, இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாம உங்க ஹார்ட் ரேட் எப்படி பம்ப் பண்ணுது, லைக் யூ டோன்ட் நீட் டு கோ எனிவேர், யூ டோன்ட் நீட் டு ஹேவ் எனி சார்ட்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். அதாவது எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாம
வீட்ல இருந்தபடியோ இல்ல உங்க வீட்டோட கார்டன்லயோ எப்படி உங்களோட ஹார்ட் பீட், அதாவது உங்க கார்டியோ ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுன்னு இவங்க ஒரு ஃப்ரீ செஷன் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் எஜுகேட்டிங் அண்ட் என்கேஜிங். அண்ட் another எக்ஸாம்பிள் மெக்டானல்ட்ஸ். ஸோ இந்த மெக்டானல்ட்ஸோட கேம்பெயின் பார்த்தீங்கன்னா பீட் ஆஃப் மை சிட்டி, இது வந்து ஒரு மியூசிக் ஈவெண்ட் மாதிரி. ஸோ இட்ஸ் அ மியூசிக் ஈவெண்ட் விச் இஸ் த்ரோன் ஆன் கன்சூமர்ஸ். யூஸ்வலி நார்மல் பீப்புள் வில் கேதர் தேர். ஸோ இந்த 3 எக்ஸாம்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. யாருமே அவங்களோட பொருளை இந்த இடத்துல அவங்க விற்கவே இல்லை, யாருமே அவங்களோட ப்ராடக்டை பத்தி பேசல. எல்லாருமே தேர் எஜுகேட்டிங் தேர் கன்சியூமர்ஸ் அண்ட் என்கேஜிங் தேர் கன்சியூமர்ஸ் relevant to the fields. So let it be Microsoft or let it be the athlete, and let it be this engaging event which is done by McDonald's. So these are the 3 things which is done by bigger companies throughout the world, like most of the 70%. And after then, now the sales is going on. So now we will see in the companies ellame eppadi educate panni mudichittu then they are coming to the sales. So now you can see that same athlete. So in the இடத்துல பாத்தீங்கன்னா the athlete is dropped like 12-minute athlete HIT workshop app focuses on short and intensive work that build up your strength and cardio using minimal equipment, or just it goes upon. So in the இடத்துல what the consumer thinks when he sees the post of the same athlete before 2 to 3%, he's very sure that this athlete is a worthy athlete who knows lots of exercises and he's very fit, and the consumer has gained some trust over this athlete. So கரெக்டா சொல்ல போனோம்னா இந்த அத்லெட் மேல அந்த வீடியோஸ் பாக்குற எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா லாஸ்டா அவங்க வீடியோ பார்த்திருக்காங்க. they know how well this athlete will perform, they know how well their exercise are. So அந்த cardiovascular எல்லாமே அவங்களோட ட்ரஸ்ட் நல்லா கேதர் பண்ணிட்டு then now he is coming to the selling point. Now there is no question, she can throw her up easily throughout the people. இப்போ அவங்க அந்த செல்லிங்க கண்டிப்பா முடிச்சிடலாம். when it comes to Microsoft, here it is the same. There are no one is speaking about their product directly. So to help and share the medium-sized business customers, we are bringing them into our growing Microsoft 365 family, learning more about our new Microsoft 360 offerings. அதாவது இந்த குவாரண்டைன் டைம்ல Microsoft 365 will be very useful. ஸோ நீங்க அந்த இடத்துல பாத்தீங்க அந்த எஜுகேஷன் என்கேஜ்மெண்ட் முடிச்சு இந்த இடத்துல அவங்களோட சேல் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ in this phase they are starting their sale. So this is how Microsoft also pays. At the same time, McDonald's, they never speak about their product, they never speak about their selling price or whatever it may be. Maybe this pen costs around 10 euros or 10 rupees. They never directly throw away the product on the customers. So எந்த ஒரு கம்பெனியும் டைரக்டா இது ஒரு 10 யூரோ பொருள், இது ஒரு 15 யூரோ பொருள்னு த்ரோவே பண்றது இல்ல. They all make a soft sales. They are highly engaging their consumers, educating their consumers, and then they are coming up with the sales. So this is what we need. When it comes to Facebook posts. உங்களோட பேஜ்ல உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு உங்களோட ரெலவெண்டான ஃபீல்ட்ல ஏதாவது சொல்லித்தர முடியுமா, அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த சொல்லித்தர விஷயத்துல நீங்க அவங்களோட நம்பிக்கையை, அதாவது அந்த ட்ரஸ்ட்ல என்ன பாஸ் பண்ற அளவுக்கு நீங்க எடுத்துட்டு வரணும். தென் இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஹவு வி கோனா பில்ட் த ட்ரஸ்ட். ஸோ பியாண்ட் ஆல் திஸ் ஐ வுட் லைக் டு ஷோ ஒன் கிளாசிக் எக்ஸாம்பிள் in this crisis time. So இது என்னன்னா, இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ்ல இருந்து ஒரு சின்ன ஒரு போஸ்டர், ஒரு ப்ராமிஸ். ஸோ லெஃப்ட் சைடு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா amid social distancing, video calls, work from home and extended distancing, we are extending to warranty and Tata Motors passengers cars whose warranty. So அதாவது what they are telling means in the crisis timeல யாராருக்கெல்லாம் அவங்களோட வாரண்டி பீரியட் முடியுதோ they are extending up, and then right கொண்டு இந்த கமெண்ட் போடல, but see the people's trust, how this Tata company is gaining their trust. Thanks Tata for taking such decisions, and see that I'm a proud owner. Now the consumers are becoming the brand ambassadors of this brand. Now you can see that all those comments over here in the right side. So that's what, when you educate your customer very well and when you have the trust on them, adu இந்த மாதிரி ஒரு crisis timeல they may lose your trust on your business, but still இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரும்போது you are going a level up.
So I'd like to give an open request to all the people over here. Just think for a second. Either, can you give a trust to your customers to gain a little more trust on your company, or else in another hand, can you give a promise to your employees to gain a little more trust? So at this time, when a brand like Tata Motors can work, I think you also can work well on this. So I hope until now it's very clean. So it's all about so to coming back, it's all about the content, the interaction. இந்த ரெண்டத்தையும் வச்சு நீங்க எப்படி அந்த ட்ரஸ்ட் லைனை பாஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் the customer is reaching you and the sale is happening. So Facebook is like ஃபேஸ்புக்கில் நம்ம நிறைய போஸ்ட் போடுறோம், பட் ஆனால் நிறைய பேர் வந்து இன்னும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம், வீடியோஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ the Facebook post types are this. So if you have a look on this, ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபோட்டோ போடலாம், வீடியோ போடலாம், and then tag a friend, create a poll, stories போடலாம், check in பண்ணலாம், லிங்க் பண்ணலாம், watch party, ask for recommendation, feeling activity. ஸோ இத்தனை டைப் ஆஃப் ஸ்பீக்கிங் மீடியம், ஸ்பீக்கிங் மோட் வித் யுவர் ஃபேஸ்புக் பேஜ். அதாவது உங்க ஃபேஸ்புக் பேஜ்ல இருந்து உங்க கஸ்டமர் கூட நீங்க பேசலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டில நீங்க யூஸ் பண்றப்பதான் you are getting into them in so many manners, not only through your photo or sometimes videos. So these are the many aspects you can get to your customers with your Facebook page. In upon all this, இந்த 4 விஷயங்கள் தான் இருக்கல்ல highly effective, which is photo, video, text and story. So in upon all these aspects, எந்த 4 பெஸ்ட்னா இந்த 4 தான் வந்து ரொம்ப பெஸ்ட். ஸோ இந்த 4 மீடியத்தை நீங்க பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா யூ கேன் கெயின் a lot more consumer interaction. So next is this is very important, the Facebook newsfeed algorithm. So I hope the people over here is using Facebook every day, Facebook business page every day. You could have 1000 followers. இங்க இருக்க எல்லாருமே உங்களோட பிசினஸ்க்குன்னு ஒரு Facebook பேஜ் வச்சிருப்பீங்க. அதுல ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 1000 ஃபாலோவர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒவ்வொரு போஸ்ட் போடும்போதும் ஒரு 250 ரீச், ஒரு 100 ரீச், இல்ல அதுல இருந்து கம்மியாயிட்டே போகுது. இதுக்கு உண்டான காரணம் என்ன? ஸோ இந்த காரணத்தை நீங்க கரெக்டா பிரேக் அவுட் பண்ணிட்டீங்கனால, இந்த ஆல்கரிதம் நீங்க கரெக்டா பிரேக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா பெய்ட் ஆட்ஸ்க்கு போகணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. பிகாஸ் லைக் whenever you launch a new product or whenever you launch a new service, at that time you can go to the option called paid ads. But still, if you're breakthroughing this logarithm very well, you can do it easily. So what is the logarithm? So in the Facebook logarithm and the Facebook visibility ngiradhu basic and the 3 techniques vechudha. The first technique is affinity, second technique is post weight, and the third technique is time decay. ஸோ ஒரு ஃபேஸ்புக் ஆல்கரிதம் ஒரு போஸ்ட் நீங்க போட்டோடனே அது மற்றவங்களுக்கு போய் சேர்றதா இருக்கட்டும், இல்ல உங்க வால்ல இருக்கட்டும், இந்த 3 ஃபேக்டர்ஸ்ல தான் வருது. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் நீங்க கரெக்டா டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காவே ஆர்கானிக்காவே யூ கேன் ரீச் மோர் அண்ட் மோர் பீப்புள். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அஃபினிட்டி. ஸோ அஃபினிட்டினா என்னன்னா the one-way relationship between your page and consumer. உங்க பேஜ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் உங்களோட பேஜோட எப்படி இன்டராக்ட் பண்றாங்க, how will they bonded with your page. For an example, உங்க பேஜ்ல வர ஒரு போஸ்ட் வந்து அவங்க எவ்வளவு நேரம் பாக்குறாங்க, இல்ல உங்க பேஜ்ல வர ஒரு வீடியோவை எவ்வளவு நேரம் பாக்குறாங்க, உங்க பேஜ்ல வர போட்டோஸ் அவங்க லைக் பண்றாங்களா, ஷேர் பண்றாங்களோ. ஸோ இதெல்லாம் வச்சு மொத்தமா பேஸ் பண்ணி தான் இந்த அஃபினிட்டி ஸ்கோருங்கிறது டிக்ளேர் பண்ணுவாங்க. So it is like a strong bond between your page and your consumer. So இந்த 2 பாண்டும் சேர்ந்தது தான், இந்த 2 பாண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஸ்கோர் டிஃபைன் ஆகும். ஆல்சோ ஆக்ஷன் டேக்கன் லைக் கமெண்ட் ஷேர் இன்க்ரீஸ் த ஸ்கோர். ஸோ உங்களோட கன்சியூமர் உங்களோட பேஜ்ல வர வீடியோக்கோ இல்ல உங்களோட பேஜ்ல வர போட்டோக்கோ லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணி இந்த ஸ்கோர் அதிகம் பண்ண, the more actions is the more affinity score. So எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட கன்சியூமர்ஸ் வந்து உங்களோட பேஜ்ல வர போஸ்ட்டுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து the affinity score increases. So this is one of the important factor. And the second factor is post weight. இந்த ஃபேஸ்புக் வந்து எல்லாமே ஒரு வேல்யூ சிஸ்டம்ல தான் போகுது. ஸோ ஒரு வேல்யூ சிஸ்டம் இன் த சென்ஸ் it depends upon each and every person. ஸோ ஒவ்வொருத்தரும்
ஒரு போட்டோ எப்படி ரியாக்ட் பண்றாங்க, ஒரு வீடியோ எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இந்த வேல்யூ சிஸ்டம் வச்சு தான் பண்றாங்க. சப்போஸ் இப்போ உங்களோட பேஜ்ல இருந்து இன்னைக்கு ஒரு போட்டோ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த போட்டோவை வந்து எத்தனை கன்சூமர்ஸ் லைக் பண்றாங்க, ஸோ இது அந்த போஸ்ட் வெயிட்டேஜா, ஒரு போஸ்டோட வெயிட்டேஜா கால்குலேட் ஆகும். இதே மாதிரி நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்கும். இங்க ஏன் இந்த இமேஜஸ் ஹவ் ஹை வெயிட்டட் than வீடியோஸ்னா, இமேஜ்ங்கிறப்போ நார்மலா நீங்க ஒரு பிராண்ட்ல ஒரு பிராண்ட் பேஜ்ல நீங்க ஒரு இமேஜ் போடுறப்போ அதை கண்டிப்பா எல்லாருமே ஒரு 2 to 3 seconds கண்டிப்பா பாத்துருவாங்க. ஸோ இதோட வெயிட்டேஜ் வந்து நார்மலாவே இன்க்ரீஸ் ஆயிரும். பட் when it comes to video, most of the time people are making around 30 seconds video, or like the video is not highly engaging, the people will soonly drop out like 5 to 10 seconds. So இந்த 5 to 10 செகண்ட் வெளியே வரனால இந்த வீடியோஸ்க்கு போஸ்ட் வெயிட்டேஜ் கம்மியா இருக்கும். So first is the relationship between the consumer and your brand page, and the second most important protocol is உங்களோட போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அந்த வெயிட்டேஜும் கால்குலேட் ஆகிட்டே வரும். ஸோ இந்த ஃபேஸ்புக் வேல்யூ சிஸ்டம் கான்ஸ்டன்டாக மாறிட்டே வரும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் போஸ்ட் அண்ட் ஹவ் வெல் யுவர் போஸ்ட் இஸ் ஒர்க்கிங் ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் வந்து டைம் டிகேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைம் டிகே இதை வந்து எப்படி நான் சொல்லணும்னா, இப்போ ஒரு போஸ்ட் நீங்க ஒரு 7:30க்கு ஒரு 7:30 மணிக்கு ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா, அந்த போஸ்ட் அதுல இருந்து ஒரு 30 minutes, ஒரு அரை மணி நேரம், ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தருன்னு காட்டும். ஸோ அதனாலதான் சிம்பிளா நான் சொல்ல போனா, 1000 ஃபாலோவர்ஸ் உங்க பேஜ் இருக்குன்னா, இஃப் தேர் ஆர் 1000 followers in your page, you will have a reach of 250. Why? Because it's like the time which is posted, it is like 7:30 and up to 8. This will keep on showing 1 minute per person, 1 minute per person. So இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கு காமிச்சுக்கிட்டே வரும். If suppose ஒரு பர்சன் வந்து ஒரு லைக்கோ ஒரு ஷேரோ ஒரு கமெண்டோ பண்றான்னா, then it is divided by last action, then it is like divided by 1. So it come அடுத்த 0.50 secondsல அடுத்த பர்சன்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். அகைன் நீங்க ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்குது, ஒரு லைக் இல்ல ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் கிடைக்குதுன்னா, then it's 25 seconds. இப்படியே மாத்தி 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 பண்றதுனாலதான் this post will easily reach out the other peoples. So உங்களோட போஸ்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஷோ ஆகிறப்போ ஃபேஸ்புக்கு சம் சார்ட் ஆஃப் என்கேஜிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த போஸ்ட் ஆர்கானிக்காவே மூவ் ஆயிட்டே போகும், ஆர்கானிக்காவே லீவேட் ஆயிட்டே போகும். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ நடக்காதப்பதான் உங்க பேஜ்ல 1000 பேர் இருந்தும் 100 பேர் 150 பேருக்கு கூட தான் ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் அது ரீச் ஆகுது இல்லை. திஸ் இஸ் வை இட் ஸ்டாப்ஸ். பட் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சம் ஆஃப் த போஸ்ட் ஹஸ் ஒர்க் வெல். ஒரு சில போஸ்ட்லாம் வந்து நல்ல ஒரு லைக்கோ ஒரு ஷேரோ ஒரு கமெண்டோ வாங்கியிருக்கும், அந்த போஸ்டோட ரீச்லாம் அதிகமா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் திஸ். ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் கிளியர். ஸோ ஐ லைக் டு ரோல் பேக் திஸ். ஸோ உங்களோட பேஜை நீங்க ஆர்கானிக்காவே வளர்த்தலாம், உங்களோட பேஜை நீங்க ஆர்கானிக்கா ஸ்டெபிலிட்டி பண்ணலாம். அந்த ஆர்கானிக்கா ஸ்டெபிலிட்டி பண்றதுக்கு இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் தான். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு 2000 ஃபாலோவர் இருக்காங்க, 10,000 ஃபாலோவர் இருக்காங்க, ஏன் ரீச் ஆகல, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறப்பையும் அதுக்கும் இந்த 3 பேர் தான். இந்த 3 காம்பனன்ட் தான் ரொம்ப முக்கியம். அஃபினிட்டி ஸ்கோர், போஸ்ட் வெயிட் அண்ட் தென் டைம் டிகே. ஸோ இந்த 3 ப்ரோட்டோக்காலை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணாலே யூ குட் ரீச் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர்கானிக்கலி. ஸோ இதுதான் இந்த 3 ப்ரோட்டோகால். ஸோ இந்த 3 ப்ரோட்டோகாலும் கரெக்டா சென்ட்ரைஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணீங்கன்னா the organic reach will be very nice. So in the paid ads நீங்க எப்போ போகணும்னா, when you want to do an product reach, சடனா நீங்க ரீச் பண்ணும், இல்ல வந்து உங்க பேஜ் வந்து இனிஷியலா வந்து ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குன்னா, அதை நீங்க லிஃப்ட் அப் பண்றதுக்கு ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இல்ல ஒரு 20,000 ஃபாலோவர்ஸ் கொண்டு வரணும்னா அப்ப நீங்க பண்ணா போதும். பட் when it is organically very good, it doesn't need anything. So these are the 3 important factors. There are also extra consideration on this thing. So if most of the people they know how to do boost post, they know how to do ads manager. So why I'm teaching means like beyond this we can't keep on spending all this paid ads. So உங்களோட பேஜும் இல்ல உங்களோட ஃபேஸ்புக் போஸ்டும் பேசிக்காவே நீங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா you don't need to go. So what are the other extra consideration is the number of likes from outer world should be larger from your friends, should be larger and from your friends should be less. So இது என்னன்னா, இப்போ உங்களோட பேஜ்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஆளுங்கள்ல இருந்து ஸோ அவங்க அந்த ஃபாலோவர்ஸ்ல இருந்து வர லைக்ஸ் வந்து கம்மியா இருக்கணும் when it is compared to outer large. For an example,
இங்க இருக்க எல்லாரும் வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து பார்க்கும்போது சம் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ரவி அண்ட் ராஜு ஹேஸ் லைக் திஸ் போஸ்ட்னு ஒரு சின்ன இது மாதிரி வந்திருக்கும். ஐ ஹோப் மோஸ்ட் ஆஃப் தெம் குட் ஹவ் சீன். ஸோ அந்த பேஜுக்கும் உங்களுக்கும் வந்து எந்த விதமான சம்மந்தமே இருக்காது. அதாவது உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த போஸ்டை லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு காட்டும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நீங்க ஒரு போஸ்ட் போடுறப்பையும் உங்களோட ஃபாலோவர்ஸ் 2 பேர் லைக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை காட்டும். ஸோ இதுதான் குளோபல் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ அந்த போஸ்ட் வெளியில இருக்கவங்களுக்கும் பாக்குறப்போ அவங்களும் ரியாக்ட் பண்ணாங்கன்னா தென் த குளோபல் இன்ட்ராக்ஷன் இஸ் கெட்டிங் த ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்க, அதுல ஒரு 50 பேர், அதாவது 50 பேர் வந்து உங்களோட போஸ்ட்டுக்கு உங்களோட ஃபாலோவர்ஸ் மட்டும் ரியாக்ட் பண்றாங்கன்னா அந்த 50 பேர் வச்சு எக்ஸ்டர்னலா பேஜை லைக் பண்ணாதவங்க ஆனா இந்த 50 பேரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பேஜை பத்தி போகும். ஐ திங்க் மெனி ஆஃப் தம் உங்களோட ஃபேஸ்புக் ஃபீட்ல இதை ரியலைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனோட சயின்ஸ் இதுதான். ஸோ அந்த மாதிரி வரப்போ நீங்க அதோட ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா திருப்பி ஃபேஸ்புக் ரெகக்னைஸ், த சிஸ்டம் ரெகக்னைஸ் தட் திஸ் போஸ்ட் இஸ் ஒர்க்கிங் வெல் அண்ட் திஸ் போஸ்ட் ஹஸ் சம்திங் டு டூ வித் த பீப்புள். ஸோ தென் இட் மல்டிப்ளைஸ் டு 100 அண்ட் தென் அந்த 100ம் பெர்ஃபார்ம் பண்ணி வெளியே போனா தென் 200 தென் 1000. This is how the trends everything is work. To add up an example, இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வீடியோ போவாங்க. ஸோ எப்பவுமே யூடியூப் ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் #1, ட்ரெண்டிங் #2, ட்ரெண்டிங் #3. ஸோ இது வந்து யூடியூபோட சினாரியோ. இதுல இப்படிதான் ட்ரெண்ட் ஆகுது ரேப்பிடா. so many people are coming inside a video and they are reacting. அதே மாதிரி ஃபேஸ்புக்ல கண்டினியூஸா அந்த சைக்கிள் ரன் ஆயிட்டே இருக்கும். உங்களோட வீடியோ இல்ல உங்களோட போஸ்ட் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல இட்ஸ் லைக் very good engaging or very good educating over that, you don't need to do everything to be paid. So அதுவே world interaction, global interaction பண்ணும். So these all the scores like first பார்த்த 3 இந்த ஒரு additional point putting up together which makes your page even more stronger. உங்க பேஜை வந்து even more stronger பண்ணும். And then even though the post is sold, even now it is engaging. ஸோ இதை நான் எப்படி சொல்லணும்னா இப்போ கரண்டா டு பி இன் கரண்ட் ட்ரெண்ட் நல்ல ஃபேஸ்புக் ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். பழைய போட்டோல போயிட்டு கமெண்ட் பண்ற ஒரு சின்ன ஒரு ட்ரெண்டிங் திங் இப்போ ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்களுக்கு கூட இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களோட 2013 போட்டோ 2014 போட்டோ கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பழைய போட்டோ கமெண்ட் பண்றதுனால இப்போ பாத்தீங்கன்னா அது உங்க வால்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும், பழைய போட்டோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ. ஸோ திஸ் இஸ் கால்ட் போஸ்ட் பம்பிங். ஸோ இது என்ன ஒரு விஷயம்னா உங்களோட கண்டென்ட் வந்து எங்கேஜிங்கா இருந்தா இன்னைக்கு போட்டு அது ஒரு வாரம் கழிச்சு கூட யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணலாம், எனக்கு இதுல வந்து இந்த டவுட் இருக்கு, இல்ல இதுல வந்து எனக்கு இந்த விஷயம் தெரியணும், இல்ல ஆர் சம் கமெண்ட்ஸ் தே மே பாஸ். ஸோ இதனால அந்த போஸ்ட் திருப்பி பம்ப் ஆகி திருப்பி நியூஸ் ஃபீட்ல வரும். ஸோ இந்த போஸ்ட் பம்பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இதை இப்போ ரியலாவே ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ தட்ஸ் வாட் இஸ் போஸ்ட் பம்பிங். ஸோ உங்களோட கண்டென்ட் வந்து நீங்க ஸ்டார்டிங்லேயே எங்கேஜிங்கா எஜுகேட்டிங்கா இருந்துட்டா அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது ஆக்டிவா இருக்கும். ஸோ ஐம் ஸ்பீக்கிங் ஆல் அபவுட் ஸ்பீக்கிங் ஆல் பாசிபிலிட்டிஸ் which you can do. So if your post is very much engaging and educating in the initial, so they may type a comment or they may leave a share or they may like it even after 1 week. So that action after 1 week also get this poster to the limelight. So இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ உங்களோட மொத்த பேஜ் டு ஆல் டுகெதர் இந்த ஆர்கானிக் திங் எல்லாமே டுகெதர் சேர்த்து பார்த்து உங்களோட லாஸ்ட் 50 ஆக்ஷன்ஸ் இன் யுவர் பேஜ் கேன் மோட்டிவேட் யுவர் பேஜ் கேன் ஆர் டிமோட்டிவேட் யுவர் பேஜ். உங்களோட லாஸ்ட் 50 ஆக்ஷன்ஸ் எவ்வளோ அழகா நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 50 ஆக்ஷன்ஸ் லைக் ஷேர்னு ரொம்ப சூன் டைம்ல நிறைய லைக் ஷேர் கமெண்ட்னா யுவர் ஸ்கோர் வில் கோ above and above. இல்ல அது வந்து பெரிய ரொம்ப லாங் டேர்ம் எடுத்திருக்கு எதுவுமே நடக்கலனா இட் கேன் ஆல்சோ டிமோட்டிவேட் யுவர் பேஜ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆர்கானிக் திங் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ். Do you have any doubts? Shall we do the poll now? Yes sir, of course sir. நான் அப்படியே பிரீஃப் பண்ணிடுங்க. யா இந்த போல்னா என்னன்னு பிரீஃப் பண்ணிடுங்க. Sir, about Facebook page of your company. So உங்களோட Facebook பேஜ்ல எவ்வளவு போஸ்ட் போடுறீங்க? ஆக்சுவலி
active 10 to 15 posts per month, active 1 to 5 posts per month. Page is there, but very rarely post. Yet to open a Facebook page. உங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல எப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கங்கறத இது ஒரு போல்ல உங்களோட இதுல கொடுங்க. so that we can understand என்ன மாதிரி இதுல உங்களுக்கு போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, என்ன போஸ்டிங் போயிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குன்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து அவர் இது பண்ணுவார். ப்ளீஸ். இது போல் போட முடியலையே. I think அது அந்த Zoom version problem sir. சில வெர்ஷன்ஸ்ல latest version accept பண்ணுது. So just we can put it in the chat box, we can try. போஸ்ட் பண்ண முடியாது சார், மெம்பர்ஸ் எல்லாமே பண்ணலாம். Okay. Okay. So I think we cannot able to poll. We can skip this one. We can go. சார் இல்ல சார், ஹோஸ்ட் மட்டும் பண்ண முடியாது, மெம்பர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஹோஸ்ட் வந்து பண்ண முடியாது இந்த போல. ஓ, ஹோஸ்ட் பண்ண முடியாதா? சாரி. ஹோஸ்ட் வந்து பண்ண முடியாது, மெம்பர்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. we are almost getting more than வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25% people வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Good. So we can wait. Arun, some of the members have doubts and the rise பண்ணிருக்காங்க. அது கூட நீங்க இந்த watching now. Once I'll address this poll. So okay, I've seen like around 15% of people 10 to 15 posts per month போடுறாங்க. So 30% of people 1 to 5 posts per month, and rest of them pages there, but very rarely post yet to open page. So first and the 47% வந்து நான் first address பண்றேன். ஸோ இன் திஸ் கம்யூனிட்டி, ஸோ இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷன் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருக்குனாலும் எல்லார் கையிலும் ஒரு இன்டர்நெட் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு கன்சிடரேஷன் வேணும் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஸோ இப்போ நான் இன்னைக்கு ஒரு ஷர்ட் வாங்குறேன்னா உடனே, இல்லை ஒரு மொபைல் வாங்குறேன்னா அடுத்த செகண்டே நான் எந்த மொபைல் பெஸ்ட்ன்னு கம்பேர் பண்ணுவேன். ஸோ இட் ஆல்சோ இதே மாதிரி தான் ஃபேஸ்புக்லேருந்து எல்லாத்துக்குமே. ஸோ அடுத்தது என்னன்னு பெஸ்ட் கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் உங்களோட பிராண்ட் பேஜை நல்லா குவாலிட்டியாக வச்சுருக்கீங்களா, லைக் ஒரு கஸ்டமர் உங்களை பார்த்தோன்னா உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வருதா. ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்ப இருக்க சுச்சுவேஷன் அண்ட் இப்ப இருக்க டிஜிட்டலைஸ்டு சுச்சுவேஷன். அந்த யங்ஸ்டர் மைண்ட்ஸ் இவங்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ரேரா போஸ்ட் பண்ணா அது எப்படி உங்க பிராண்ட் பத்தி ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் லைக் எவ்ரி ஒன் இஸ் எல்லார் கையிலயும் இன்டர்நெட் இருக்கு, எல்லாருமே ஒரு ப்ரூஃப்காகவும் ஒரு ரிவ்யூக்காகவும் தேடிட்டு இருக்க ஒரு ஜோன்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைன்ல இப்படி ஆக்டிவா தேடுற சமயத்துல இந்த 44% லைக் now they have to start. It's the right time to start. So active 1 to 5 posts per month அப்படிங்கிறது வந்து எப்படின்னா that is like 27%. நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அந்த ஆக்சுவலா வந்து ஒரு ஃபேஸ்புக் ஸ்க்ரால்ல வந்து ஒரு டைம் ஒரு யூசர் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது, ஒரு டைம் ஒரு யூசர் வந்து ஃபேஸ்புக் ஆப்குள்ள போகும்போது அவங்களுக்கு 1500 போஸ்ட் வந்து ஷார்ட் அவுட் ஆகும். ஸோ அந்த 1500ல மினிமம் 500 வந்து அப்ஸ்டேஜ் போகும். அதுல பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி யூசர் ஒரு செகண்ட் தான் ஒரு போஸ்ட் ஒரு பிக்சரை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அது டக்குன்னு ஸ்வைப் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும்போது 1 to 5 போஸ்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் அ கரெக்ட் திங் டு டூ. ஸோ ஐ வுட் சே the 18% is the right thing to do. So என்னோட சஜஷன் படி per week 4 to 5 post or 4 posts would be a right thing. So நீங்க வந்து கான்ஸ்டன்டா நட்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. I've seen some pages like putting good morning, good evening and so irrelevant things. ஸோ அதெல்லாம் தேவைப்படாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வியூ, அதாவது ஒரு கன்சியூமரும் ஒவ்வொரு போஸ்ட்டும் பார்க்கறது வந்து ஒரு சின்ன ஒரு கோல்ட் காயின் மாதிரி. இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ். ஸோ அதை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா 4 போஸ்ட்ல இருந்து 5 போஸ்ட் கரெக்டா வாரம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க கண்டினியூஸாவே என்கேஜ் பண்றீங்க, கண்டினியூஸாவும் போஸ்ட் பண்றீங்க. ஸோ யுவர் பேஜ் இஸ் அலைவ் அண்ட் அலைவ். அட் த சேம் டைம் அந்த போஸ்ட்டும் வந்து நல்ல லைக்ஸ் வாங்குது, நல்ல என்கேஜ்மெண்ட் வாங்குதுன்னா தென் யூஆர் க்ரோயிங் வெரி வெல். And then finally this 15% yet to open FB page. Sir, FB page is for free to all this person. FB page is for free and for everything we have FB page. So முதல்ல வந்து இந்த commodities அந்த ரியல் எஸ்டேட் இவங்களுக்குலாம் வந்து அந்த ஆட்ஸ்க்கு வந்து பண்ணாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பட் நவ் ஃபேஸ்புக் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங் டைம் இப்போ ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்து ஈவன் தே கேன் மேக் ஃபேஸ்புக் ஆட்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபேஸ்புக்ல ப்ரொமோட் பண்ண முடியாதுங்கிற விஷயமே இல்லை. And everything you can do, and now everything is open to Facebook, and not only Facebook, social media. So I think this 15% should come to the social media.
and they should start their own page. Questions? How can I? Sir, Srinivasan sir, question கேட்கலாம் sir. Yeah. Yes. Arun, good morning, ma. Good morning, sir. Good morning, sir. இப்போ வந்து ஆக்சுவலா நம்ம பர்சனல் பேஜும் மெயின்டைன் பண்றோம், பட் அஃபிஷியல் பேஜும் மெயின்டைன் பண்றோம். என்னதான் நம்ம பர்சனல் பேஜ்ல நம்ம போடுற இதுக்கு வர லைக்ஸை விட வந்து அஃபிஷியல்ல வர்ற லைக்ஸும் அதுல வர்ற என்கேஜ்மெண்ட்டோ இல்ல என்கொயரிஸும் கம்மியா இருக்கு. அஃபிஷியல் பேஜ எப்படி இன்னும் வந்து என்ன சொல்றதுங்க, ரியலாவே வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணுங்க? ஜஸ்ட் லைக் தட் ஏதாவது கேம்பெயின் யார்கிட்டயா கொடுத்தோம் அப்படின்னா 2000-3000 பேர் டக டகடான்னு சேர்த்து கொடுத்துறாங்க, பட் அவங்களோட என்கேஜ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இருக்கிறது இல்லை. இதுக்கு என்ன பண்ணணுமா? எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், உங்களோட ப்ரொஃபைல் பேஜ், அதாவது உங்களோட பர்சனல் பேஜ் லைக் பண்றது வந்து எதுக்காகனா, அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்க மேல இருக்க ஒரு கிரெடிபிலிட்டிக்காகவும் உங்க மேல இருக்க ஒரு கனெக்ஷனுக்காகவும் அவங்க வந்து உங்களோட பர்சனல் பேஜ் லைக் போடுறாங்க சார். ஸோ எனக்கும் ஒரு 200 ஃப்ரெண்ட்ஸ் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இங்க இருக்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க ரெலவெண்டா போஸ்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பா அது லைக் பண்ணுவாங்க. ஸோ தேர் இஸ் நத்திங் டு கனெக்ட் வித் திஸ் அண்ட் தட். ஸோ வென் இட் கம்ஸ் டு பிஸ்னஸ், உங்களோட கேள்வி நான் சரியா புரிஞ்சுக்கிறோம்னா, உங்களோட போஸ்ட்டுக்கு வந்து லைக்ஸ் வரல அந்த மாதிரி தான் சார் நீங்க சொல்றீங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாம் எங்கேஜிங்கா இருக்கான்னு பாருங்க சார். பிகாஸ் வந்து nobody is ready to give a like for an product or for a continuous something like continuous nudging like happy navami அந்த மாதிரிலாம் சார். ஸோ இந்த கண்டென்ட்ஸ் நீங்க ஒன்ஸ் எங்கேஜிங் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களோட லைக்ஸ் வந்து ஏறும் சார். அட் த சேம் டைம் இப்போ நான் இந்த த்ரோட் த டே அதுதான் சார் பேசினேன். உங்களுக்கு ஒரு 2000-3000 ஃபாலோவர் இருக்கலாம், பட் அது அவங்க எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் நீங்க போடுற போஸ்ட் போய் சேரணும். அந்த போடுற போஸ்ட்டும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் சார் என்கேஜிங் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து செல்ஃப்காம்ல இருக்கனால ஐ நோ யூ வெரி வெல் சார். உங்களோட பேஜ்ல இது வரைக்கும் ஏதாவது வந்து இப்போ ஸ்னாப்டிராகன் 625 இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். அந்த ஸ்னாப்டிராகன் 625னா என்னன்னு என்னைக்காவது எஜுகேட் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லம்மா, அது மாதிரி பண்ணது இல்லம்மா. யா, தட்ஸ் வை தேர் இஸ் a lag சார். ஸோ ஒன்ஸ் யூ ஷுட் கம் அப் வித் சார். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆக்சுவலா வந்து யூ ஆர் செல்லிங் த பெஸ்ட் ஸ்னாப்டிராகன் சார், பட் பீப்புளுக்கு அது ஃபர்ஸ்ட் என்னன்னு புரியணும் சார். ஃபர்ஸ்ட் ஸ்னாப்டிராகன்னா என்ன, ஸோ இந்த ஸ்னாப்டிராகன் அட்வான்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்றதுனால எனக்கு என்ன யூஸ்ஃபுல் வரப்போகுது. ஓகே, லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ நோ வாட் இட் இஸ், பட் ரெஸ்ட் ஆஃப் தெம் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து தெரியாது சார். ஸோ இந்த மாதிரி நீங்க எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட பிராண்ட் மேல ஒரு ட்ரஸ்ட் வரும் சார். ஓகே, இவங்க கிட்ட பெஸ்ட் ஸ்னாப்டிராகன்னா இதுதான் இதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ்லாம் இவங்க கிட்ட இருக்குன்ட்டு. ஸோ இது நான் ஒரு ஆஸ்பெக்ட்ல பேசுறேன். இந்த மாதிரி மொபைலும் கேஜெட்ஸ்லயும் எவ்வளவோ இருக்கு சார். ஸோ when you start educating them, it works well. Okay ma, thank you, I got the thank you sir. Thank you. Yes sir, Syed sir, you have a question. Yeah, hi. Yes sir, yes please sir. Hi, good morning bro. Yeah, good morning sir. Ipo neenga one thing I came to know is you are talking about have 800,000 members post something where the 1,000 people ku vanda adu pidichu poi they should like and comment, right? How do we identify who is the local crowd whom we should like? Ipo nama oru ad pananum illaya. For example, ipo for example ipo na Madurai, okayங்களா? Okay, மதுரையில இருக்க 1000 பேருக்கு என்னோட ப்ராடக்ட் தேவைன்றதை வந்து நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் பேஜ் இருக்கு, என் பேஜ்ல வந்து I have 200 friends of mine who have followed my page. How is it to keep increasing the members to follow? இப்போ வந்து இப்போ நீங்க இருக்கீங்க, I'm a doctor. நான் ஒரு டாக்டர், சரிங்களா? I'm a dentist. ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ மிஸ்டர் அருணுக்கு வந்து ஒரு டீப் நெசசிட்டி இருக்குன்றத நான் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு நான் ஒரு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்து நீங்க என் பேஜ்ல ஆட் ஆகி அதுக்கப்புறம் தானே என்னோட போஸ்ட் நீங்க பாப்பீங்க, லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, எவ்ரிதிங் கம்ஸ். பட் ஹவ் இஸ் இட் டு புல் இன் தி லோக்கல் கிரவுட் டு மை பேஜ்? புரிஞ்சிருச்சா? எஸ் சார். ஆக்சுவலி I have one doubt, like நீங்க வச்சிருக்கிறது பர்சனல் பேஜ்ங்கிறதுல பிசினஸா இல்ல பிசினஸ் பேஜா சார்? பிகாஸ் நீங்க சொல்றப்போ நான் ஓகே சார், then it is okay. ஸோ சார் ரொம்ப ஜென்ரிக், அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஃபேஸ்புக் வழியா யாரையும் டார்கெட் பண்ண முடியாது சார். லைக் இவங்களுக்கு தான் எனக்கு தேவைன்ட்டு. ஃபார் அன் எக்ஸாம்பிள்,
ஒரு ஏஜ் கேட்டகரியில ஒரு லாங்குவேஜ் பேசுறவங்கள, அப்புறம் எந்த பேசிஸ்ல அவங்க படிச்சிருக்காங்க இல்ல எந்த பேசிஸ்ல அவங்க வேலை செய்யறாங்கிறவங்கள நீங்க டார்கெட் பண்ணலாம் சார். ஸோ டீத் டென்டிஸ்ட்ங்கிறது டூ ஸ்பெசிபிக் சார், வெரி மச் ஸ்பெசிபிக். உங்க டார்கெட் ஆடியன்ஸ் வந்து வெரி மச் ஸ்பெசிபிக். பட் ஸ்டில் நீங்க ஒரு ஜென்ரல் ஆட் த்ரோ பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோவர்ஸ் வருவாங்க சார். பிகாஸ் லைக் டீத் டென்டிஸ்ட் வந்து எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். யூ டோன்ட் நீட் ஜென்ரல் டார்கெட் ஆடியன்ஸ் ஆர் ஜென்ரல் பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புள். பட் ஸ்டில் ஃபேஸ்புக்ல வந்து இன்னமும் இப்பவும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கடைசி 6 மாசத்துல யார் எங்கேஜ் பண்ணாங்களோ அவங்கள நீங்க டார்கெட் பண்ணலாம். கடைசி 1 வருஷத்துல யார் மேரேஜ் பண்ணாங்களோ அவங்கள நீங்க டார்கெட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வராங்கன்னா we can do them சார். Okay, and one more thing is, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, your post should be effective, your post should be liking it. Yes sir. For example, if my dad's business is interiors and furniture, for example. Okay sir. He is going to post, for example, இப்போ நீங்க சொல்ற மாதிரி, see this is nice wardrobe, this is a nice dining scene. It is not something which is going to be very interesting for the people. Whereas இப்போ நம்ம ஜெனரலா இப்போ ஒரு Facebook பார்க்கறோம், we try to like motivational videos, comic videos, beautiful videos, scenic videos. இந்த மாதிரி தான் நம்ம பொதுவா பார்ப்போம், நம்ம லைக்கும் ஷேரும் பண்ணுவோம். நாட் லைக் எவ்ரிதிங். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க அப்பா போட்டா நானே லைக் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ யூ ஆர் டெல்லிங் இன்ட்ரெஸ்டிங், இட் ஷுட் பி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற மாதிரி மீன்ஸ் ஆர் யூ டெல்லிங் தட் நம்ம பேஜஸ்ல நார்மல் ஜெனரல் கோட்ஸும் போட்டு அதை வச்சு பீப்புள் லைக் பண்றதுமே வந்து இட் வில் பூஸ்ட் அப் அவர் போஸ்ட் அண்ட் இன் அ பேஜ் ஜெனரல், அந்த மாதிரி சொல்றீங்களா? யூ ஆர் டெல்லிங் இல்லையா சார்? சொல்லுங்க சார். Yeah. Now recently you were telling, right, something like time decay irukku. In that all, more they like, more they share your post, it will increase in something like that. So like that I'm asking. So it should be like a generalistic, not specific to our products. அந்த மாதிரி நான் கேக்குறேன் சார். இல்ல ஆக்சுவலா வந்து டு பி கிளியர், உங்களோட போஸ்ட் எது வேணா இருக்கலாம் சார். யூ கேன் மேக் எனிதிங் வெரி மச் கிரியேட்டிவ் அண்ட் இன்டராக்டிவ் சார். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பெப்பர் ஃப்ரை, இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபர்னிச்சர் கம்பெனி அவங்களோட போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் சார். ஹவு குட் தே ஆர் அபவுட் தேர் இன்டீரியர்ஸ் சார். ஸோ நார்மலாகவே உங்கள் போஸ்ட் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் வாங்கினாலே இட் ஆட்டோமேட்டிக்லி என்கேஜஸ் வித் பீப்புள் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி ரீச் மோர் அண்ட் மோர் பீப்புள் சார். So it should be like little product specific. That is the point, right? Yes sir. Actually 70% sir. Furniture industry still you can educate a lot sir. What is the latest trend, what is the interior, in the kitchen setup, and what are the plus points, or else நீங்க wood பத்தி கூட சொல்லலாம் சார். you have so many things to educate in a furniture industry sir. So அந்த மாதிரி educate பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் சார் மேட்டர். Thank you Arun sir, because the timing is not in the last, only one question can be asked, last one question. Yes sir. Can I speak? Hello Arun, yes. This is Suresh here. Hello sir. Hello sir. Yes. Thanks for a wonderful session. See, I have my personal page where I have got more than 2,500 friends. I also have created my Facebook official page called Arun Enterprises. Okay. Now, whenever I post, should I post it to my personal page and share it on the business page, or I should post to the business page and share that content on the personal page for more people to get information? Sir, actually, the first thing is, the right thing is to do, put it in your business page, and then share it in your personal page, sir. Why? Because your personal page can't go maximum, like can't go beyond 5,000 followers, sir. Okay. So that is your first shortcoming, like your own profile. So your first priority should be your business page, sir. Okay. I hope when you start this. Sorry. So I hope you have started this page with an personal brand option. If it is if you started like that, then it's the right thing to do. Put it in your business page and then share it with your profile, sir. Wonderful. Thanks for clarifying. I've been doing that. Thank you so much. Thank you, sir. Thank you. Thank you, Arun. Yes, thank you, Arun. Thank you, sir. Yes, sir. I think the question answer session is closed. So I have to thanks Arun for doing such a wonderful session. We cannot avlo vishayam vandu really it's eye opener, Arun. So I did not ரொம்ப சந்தோஷமா இருக்குது. So maybe if you have time after 11:30 we have extend the question and answer section. So I request Bharani to next speaker அப்படியே introduce பண்ணுங்க please. Bharani. Yes sir. Yes sir.
our speaker is a scientific assistant and simultaneously doing a doctoral program under the guidance of Professor Dr. Christoph in PUM School of Management, Germany. He has a diverse educational background. He has completed bachelor's in horticulture from Horticultural College and Research Institute. After 6 years of employment, he has then joined in Sona School and is a master in consumer psychology. We welcome you, Bala, sir. It's my pleasure to be here with talking to yes members. And so I hope everyone is safe and you're all doing good in India. And it's my privilege to talk to yes member group. Right? And let me share my screen and then begin the session. Bala, the session may be as a Tanglish. Okay. Okay, thank you. Okay, fine. Yeah. So if everyone is comfortable with Tanglish, and it's better to go with that one. நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to see how you can use your digital platforms during this crisis time, and அது இல்லாம அதுக்குள்ள என்ன மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். Because people in general have different sort of emotions they exhibit one by one. Okay. Right. In today's session, we'll talk about what is panic buying. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்போ கடைக்கு போயிட்டு நிறைய பொருள் வாங்கி வச்சிருவாங்க அண்ட் அது பேர் பேனிக் பையிங் சொல்றோம். அண்ட் பேனிக் பையிங் ஏன் நடக்குது அதனோட ரீசன்ஸ் என்ன, so what are the reasons behind it. And later on we'll also see how to handle consumers in this crisis time. Why? Because இப்போ இருக்கிற நேரத்துல கஸ்டமர்ஸ் வந்து எப்படி வேணா பிஹேவ் பண்ணலாம், அந்த பிஹேவியர் என்ன மாதிரியான பிஹேவியரா இருக்கும் அண்ட் அப்போ வந்து நம்ம எந்த மாதிரி அட்ரஸ் பண்ணணும் அவங்களோட நீட்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். And also we are using a lot of online platforms as well as many other medias to communicate information to people. இந்த டைம்ல நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம நம்மளோட பிசினஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் இருக்கு. நம்மளுக்கு சில இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப பூமிங்கா இருக்கு, சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பூமிங் இல்லாம இருக்கு. In the sense because they don't have much demand for the product. So in the time, how can we keep the customers engaged is another question. So that is what we are going to see as well. So what is panic buying? And இத பத்தி நான் வந்து சொல்றதுக்கு பதிலா I just want to listen to few members like one or two and tell me what is panic buying. உங்களுக்கு என்ன புரியுது panic buyingல? You can raise your hand and then you can just talk to me, or if you have any opinion about panic buying and just let me know. Okay, Mr. Bala, the panic buying na maybe கிடைக்காதோ ஐயோ இப்போ இது மாதிரி ஒரு கிரைசிஸ் டைம்ல கிடைக்காதோ இப்போ நம்மளுக்கு வேண்டியது எத்தனை நாள் போகும் அப்படின்னு தெரியாம எல்லாருமே வந்து ஈவன் மில்க் கூட வந்து 10 லிட்டர் 20 லிட்டர் வாங்கி இது பண்றாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பேனிக் பையிங்கா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Yeah, true. So panic buying என்ன மாதிரியான ரீசன்ஸ்ல நடக்குதுன்னா ஏன் அது பேனிக் பையிங் சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் டிசாஸ்டர் சிச்சுவேஷன், ஏதாவது ஒரு கிரைசிஸ் காலத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான பேனிக் பையிங் நடக்கும். ஆனா பேனிக் பையிங் இப்ப நடக்கிறதுக்கும் இல்ல இதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. 1940s நடந்திருக்கு, 1930s நடந்திருக்கு, நிறைய வேர்ல்டு வார் டைம்ல நடந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கிற விஷயம் ஏன் இப்ப வந்து அதிகமா பேசப்படுதுங்கிறத கொஞ்ச நேரத்துல நான் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோவிட் டைம்ல மட்டும்தான் இந்த பேனிக் பையிங் நடக்குதுன்னா இல்ல, நார்மல் டைம்லயும் நடக்கும். ஸோ ஆனா நம்ம வந்து அதை ரொம்ப அப்சர்வ் பண்ண மாட்டோம். என்ன மாதிரி நார்மல் டைம்ல நடக்கும் பாத்தீங்கன்னா, பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நம்மளுங்க எல்லாம் வண்டி எடுத்துட்டு நைட்ல போய் டேங்க் ஃபில் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது ஒரு பேனிக் பையிங் தான். ஏன்னா என்ன மாதிரியான ஏன்னா தேர் இஸ் அ ஃபியர் இன் யுவர் மைண்ட். ஸோ யூ ஆர் திங்கிங் தட் ஓகே எனக்கு நாளைக்கு கிடைக்காம போயிடலாமோ அப்படிங்கிறது. another example நம்ம பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட்ஸ், நம்ம ஏதாவது ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் போட்டோம்னா then people will go and then buy products, and also that is also panic buying. And IKEA stores ஹைதராபாத்ல ஓபன் பண்ணாம போய் இந்த கேட் உடைக்கிற அளவுக்கு நின்னுட்டு இருந்தாங்க. And that is another panic buying. And what I don't know why people go and do it, but they do it, right? ஏன்னா அவங்க அந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிறது. But
பேனிக் பையிங்க்கும் COVID-19 நடக்கிற பேனிக் பையிங்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, டியூரிங் த கிரைசிஸ் டைம் லைக் இன் கோவிட், it is not that only one country or one specific store. ஹைதராபாத்ல ஐக்கிய மட்டும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா you can also see எல்லா குளோபல் லெவல்ல எல்லா மார்க்கெட்ஸுமே வந்து இப்போ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுது இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் டே டு டே ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி வந்து அந்த டிமாண்டை மேனேஜ் பண்றாங்க. And the demand that people are facing now as a business person is called as spurious demand. So why it is spurious demand? Spurious demand is a kind of fake demand. இப்போ ஒரு டிமாண்ட் வந்திருக்கு, அந்த டிமாண்டை வச்சு உங்களால யூ cannot really predict யுவர் பிசினஸ் growth. ஸோ டு நாட் அசியூம் லைக் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிசினஸ் வந்து நிறைய ஷூட்டப் ஆயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் ஹூ ஆர் மேனுஃபேக்சரிங் மாஸ்க் and they can get a lot of orders, and இதை பேஸா வச்சுட்டு they cannot really project their business growth in the future, right? And அதே மாதிரி தான் இப்போ வந்து ஹெல்மெட்டோட தடை சட்டம், அதாவது ஹெல்மெட் கண்டிப்பா போடணும் அப்படின்னு நம்ம ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் உடனே எல்லாரும் ஹெல்மெட் வாங்குவாங்க. அது ஒரு ஸ்பூரியஸ் டிமாண்ட் அகைன், ரைட்? அண்ட் COVID-19 வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நார்மல் பையிங் இல்லாம குளோபல் லெவல்ல பேண்டமிக்கா எல்லாருமே வந்து இப்போ பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் we can see some examples here. For example, சிகாகோ யூஎஸ்ஏல பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் சானிடைசர்ஸ், டாய்லெட் பேப்பர்ஸ் அண்ட் ஹேண்ட் இந்த மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட், மெடிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சதுனால, and they don't have anything in their shelf. And this is happening in United Kingdom. So there is no hand sanitizer, there is no kind of product that is related to personal care. And this is also happening in Germany, where I am. So நிஜமா என்ன நடக்கணும் அப்படின்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கிறது ஒரு நார்மலான பிஹேவியர். ஆனால் அது நம்ம எக்ஸிபிட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த பேனிக் டைம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எக்ஸிபிட் பண்றோம். ஏன் அதுன்னு தெரியல. ஓகே, ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ COVID-19 வந்து இஸ் கைண்ட் ஆஃப் பிஹேவியரல் இஷ்யூ. இட் இஸ் நாட் அ ஜென்ரல் கைண்ட் ஆஃப் டிசீஸ் ஓரியன்டான ஒரு இன்டர்வென்ஷன் நம்ம பார்க்க முடியாது. ஜென்ரலா பார்த்து நம்ம பிஹேவியர்ல நம்ம நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். ஆனால் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரது இல்லை. ஓகே, அண்ட் நம்ம அந்த மாதிரியான ரீசன்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஏன் இந்த பேனிக் பையிங்ல என்ன மாதிரியான எமோஷன்ஸும் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஹவு வி கேன் சேஞ்ச் த பிஹேவியர் ஆஃப் பீப்புள் த்ரூ அவர் கம்யூனிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஸோ வை திஸ் பேனிக் பையிங் இஸ் ஹேப்பனிங்? ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட பொருள் வந்து நம்ம போய் வாங்க போகக்கூடிய பொருள் வந்து இன்னைக்கு கிடைக்காது. ஸோ எஸ்பெஷலி டெய்லி கன்சியூமபிள்ஸ். ஸோ ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி, ஸோ what we think is that okay, இந்த பொருள் எனக்கு இனிமே கிடைக்க போறது இல்லை, அதனால நான் இன்னைக்கு நிறைய வாங்கி ஸ்டாக் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ they anticipate some scarcity. அண்ட் இந்த ஸ்கேசிட்டி மனநிலை வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்கேசிட்டிங்கும் போது ஒரு பொருள் இல்லாம போறது. ஸோ when there is scarcity and people will hoard products, in the sense நிறைய பொருள் வாங்கி ஸ்டாக் வச்சுப்பாங்க. And why it is happening? Because நம்ம மைண்ட்ல ஒரு ஃபியர். ஏன் அந்த ஃபியர் வருது அப்படின்னா, இன் ஜென்ரல் ஒரு ஹியூமன் நேச்சர் என்னன்னா, we want to survive in this world. Okay, and we think about our family and we think about ourselves. We will become more selfish because we want to live in this world, right? And அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல then we'll start to buy more, right? Imagine இந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அண்ட் அந்த ஹோட்டல்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச பொருள் நீங்க ஆர்டர் பண்றீங்க, அண்ட் அது வரும்போதே உங்களோட ஃப்ரெண்டு வந்து நடுவில் பிடிங்கிறாரு. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா? இன் சென்ஸ் அவரு உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும், அது நீங்க ஆர்டர் பண்ண உங்களோட ஃபேவரட் டிஷ், அண்ட் அது வரும்போது உங்களுக்கு வந்து இன்கேஸ் அவர் கிராப் பண்ணி அவர் சாப்பிட்டாலோ, இல்லை அவர் வந்து அந்த சாப்பிட்ற விஷயத்தை இன்டரப்ட் பண்ணாலோ உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. ஏன்னா திஸ் இஸ் நார்மல் ஹியூமன் நேச்சர், and we want to survive, we want to eat, we want to live, and that is why this panic buying is happening. So survival is like matter of survival, and what people think is that we are not going to survive, and for our survival we need a lot of stuff. அதனால நிறைய பொருள் வாங்கி வச்சிருவாங்க, and இதனால நிறைய வேஸ்ட் நடக்கும். அதனால as a company we have a responsibility to educate them that yeah, see, this is happening, ஆனா வந்து உங்களுக்கு இவ்வளவு தேவைப்படாது. அண்ட் சில ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தாங்க, ஒரு எஸ்டிமேஷன். நிறைய டாய்லெட் பேப்பர்ஸ்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா, அதில் ஒரு கனெக்ட் பண்ணிட்டு, அண்ட் தட் கை ஹேஸ் மேட் அ வீடியோ. ஓகே, நீ வந்து ஒரு பெரிய பண்டில் ஆஃப் டாய்லெட் பேப்பர் வாங்கியிருக்க, டாய்லெட் பேப்பர் வந்து நீ ஒரு மாசம் யூஸ் பண்ண போற அப்படின்னா, நீ ஒரு நாளைக்கு யூ நீட் டு ஷிட் ஃபார் அட்லீஸ்ட் லைக் 6-7 times அப்படிங்கிறது, விச் இஸ் ரியலி ரெடிகுலஸ், ரைட்? நீங்க ஒரு நாளைக்கு 6 தடவை வந்து யூ கேன் நாட் கோ டு தி டாய்லெட், ரைட்?
அண்ட் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனிக் பையிங்னால we will also do over buying. The customers will also engage in like lot of buying, which is like wasting their product. In another aspect that is happening in the panic buying la pathina certainty versus uncertainty. So what is certainty? In the sense ஒரு இப்போ பெட்ரோல் இன்னைக்கு நம்ம பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இட் இஸ் சர்டைன் தட் அந்த டிமாண்ட் வந்து அந்த பொருள் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நேச்சர் இருக்கு. ஆனா அந்த பிரைஸ்ல கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான். ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் எப்படின்னா இந்த கொரோனா வைரஸ்னால இட் இஸ் அன்சர்டன். ஸோ வி டு நாட் ரியலி நோ வாட் இஸ் கோனா ஹேப்பன் தி வெரி நெக்ஸ்ட் டே. 21 நாள் கழிச்சு கர்ஃபியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அண்ட் ஒரு கர்ஃபியூ வந்து இன்னும் 14 days இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, இல்ல ஒரு மாசம் ஆகுமா, இல்ல 60 days ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ we'll have to listen to the government. அவங்க என்ன சொல்றாங்கிறது அப்புறம் தான் தெரியும். So as a consumer we do not really know what's going to happen in another 20-21 days, right? அதனால என்ன ஆகும்னா உங்களோட பாசிபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர், பாசிபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் இஸ் நாட் ரிலேட்டட் டு யுவர் பிஸ்னஸ், ஃபெயிலியர் இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் டெசிஷன் மேக்கிங். as a consumer நீங்க எப்படி அந்த டெசிஷனை மேக் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் உங்களோட ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க மேனேஜரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் டைம்ல அன்சர்டினிட்டியில உங்களோட சில விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. எஸ்பெஷலி லைக் ஸ்டாக்ஸ் இப்போ வந்து மேனேஜ் பண்ண முடியாது. இப் இன் கேஸ் நீங்க டெய்லி கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அண்ட் அதோட ஸ்டாக்ஸ் வந்து இப்போ வந்து எப்படி வைக்கணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் இது நடக்குதுன்னா பிகாஸ் இட் இஸ் அன்சர்டன். ஓகே, in this uncertainty நிறைய எமோஷன்ஸும் ப்ளே பண்ணும். அண்ட் திஸ் சார்ட் இஸ் கால்ட் அஸ் ரோஸ்மேன்ஸ் அப்ரைசல் தியரி ஆஃப் எமோஷன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான எமோஷன்ஸ் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் இந்த COVID-19 நமக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த நம்மளோட வெசினிட்டியில், அதாவது நம்மளோட சேலம்ல இத்தனை பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். பட் அது வந்து இட் கேன் பி நெகட்டிவ் as well as பாசிட்டிவ். அண்ட் நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஓகே இது கொஞ்ச நாள்ல சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட தான் எல்லாருமே இருக்கும். அண்ட் யூல் ஆல்சோ ஹேவ் எமோஷன் ரிலேட்டட் ஹோப். அண்ட் இன்கேஸ் அந்த COVID-19 வந்து சார்ட் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறமா லேட்டர் ஆன் டைம் வில் ஆல்சோ ஹேவ் ஜாய். பட் இப்போ அதிகபட்சமா நமக்கு இருக்கிறது வந்து ஃபியர். ஓகே, அந்த ஃபியர்னால தான் நம்மளோட பேனிக் பையிங் நடக்குது. அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் சார்ட் ஆனா ரிலீஃப் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் சென்ஸ் இப்போ நடக்காது. பட் இட் வில் டேக் a bit of time. And anger, we'll talk about anger in the later part. ஏன்னா பிஸ்னஸ் ஹவுசஸ் எப்படி நீங்க அட்ரஸ் பண்றீங்க, அந்த டிமாண்டை மேட்ச் பண்றீங்கிறத பொறுத்து அந்த ஆங்கர் வரதும் வராமல் இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு. பட் கன்சியூமர்ஸ் will also have pride. என்ன எப்படி ப்ரைட் வந்து இங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா இப்போ 10 பொருள் ஒரு கடையில் இருக்கு அண்ட் நான் போறேன் அண்ட் 10 பொருள் என்னால் வாங்க முடியுது, என்கிட்ட இருக்க காசு வச்சு என்னால் வாங்க முடியுது அண்ட் அது வந்து ஸ்டாக் பண்ண முடியுது அப்படின்னா அண்ட் அது ஒரு ப்ரைட் ஆயிரும். அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க, நான் வாங்கிட்டப்பா, என்னால் வாங்க முடிஞ்சு, என்னால் ஐ எம் ஏபிள் டு சேவ், ஐ எம் ஹாப்பி, I'm happy because I have everything that I wanted for the next 20-30 days அப்படிங்கும்போது they will also share pride. இந்த pride வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது the other person will have a kind of fear in his mind and that will lead to something called herd behavior. Herd behavior என்னன்னா ஒரு ரெண்டு பேர் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் then everybody will follow the crowd and that is another problem. இந்த panic buyingல வந்து பாத்தீங்கன்னா it will also lead to something called herd behavior which should not happen really. And we should normally follow the crowd because we are normal humans, so we generally follow the crowd. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் வந்து பொருள் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல எஸ்பெஷலி மேபி ட்ராவல் அண்ட் டூரிசம் இருந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் டவுன். வை? பிகாஸ் எல்லாருமே இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே பணத்தை அதிலிருந்து எடுப்பாங்க. அண்ட் இஃப் யூர் ஸ்மார்ட் இன்வெஸ்டர் யூ ஆர் சப்போஸ் ரீடைன் யுவர் ஸ்டாக், ரைட்? அப்போ வந்து விற்கக்கூடாது. ஏன் விற்கக்கூடாதுன்னா இப்போ லாஸ்ல போகும், இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்கு கழிச்சு அது வந்து கண்டிப்பா யூ வில் கெட் த மணி பேக். பட் இந்த சார்ட் ஆஃப் ஃபியர் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுனால நீங்களும் அதுல இருந்து பணத்தை எடுத்துருவீங்க. தென் யூ வில் இன்கர் லாட் ஆஃப் லாஸ். Another smart buyer should also buy stock which is in the lower levels now, especially in the travel market, tourism marketல நீங்க எப்போ இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து ஸ்டாக் லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிரைஸ் கம்மியா இருக்கும். Go and buy it now. And in another 4-5 years and it will come up again and you'll get a lot of money. So immediately நீங்க வந்து ஒரு பெரிய profit பாத்திர முடியாது, but in long term you can get some profit. So what are the other psychological reasons behind panic buying?
ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய விஷயங்களை வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் ஹவு டு வி ஓவர் எஸ்டிமேட்? ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை முறை நீங்க நினைச்சிருக்கீங்க உங்களுக்கு COVID-19 இருந்திருக்கு அப்படின்னு? ஏன்னா நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க, ஃபேஸ்புக்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல எதுலயாவது ஒரு மீடியத்தில் நம்ம வந்து படிக்கிறோம். அண்ட் COVID-19 இருக்குன்னா உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு. அண்ட் அந்த சிம்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் அதனாலே நமக்கு வந்து இன்னும் ஒரு ஃபியர் வரும். And how many times you thought your friends had COVID, like or else they have COVID, right? அவங்களுக்கு நம்ம கோவிட் இருக்கா, ஐ மீன் நம்ம கூட பழகுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். இன்கேஸ் நான் பேசிட்டு இருக்கும்போது இன்கேஸ் நான் தும்முனா கூட நீங்க நினைப்பீங்க, ஓ நோ இவருக்கு மேபி இவர் ஜெர்மனியில் இருக்காரு, COVID-19 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ற எல்லா நியூஸுமே நம்ம பிலீவ் பண்ணுவோம். ஏன்னா in the times of crisis we do not really know how to react to those messages. ஏன்னா அதை evaluate பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்காது. But in general, you should evaluate all the messages coming across any media, right? And then you will also overestimate your consumption. In the sense, ஒரு அட்டை 12 eggs வாங்குற பிளேஸ்ல you will also buy more than like 300 or like not 300 probably like 24 or 36 eggs in ஒரு 2 weeks கன்சியூம் பண்றதுக்கு. In general, like why நம்ம ஸ்டோர்ஸ் போய் பார்த்தோம்னா ஏன் நிறைய பொருட்கள் இருக்கிறது இல்லை, எஸ்பெஷலி கன்சியூமபிள்ஸ் இருக்கிறது இல்லை அப்படின்னா, they think that okay எனக்கு இன்னும் ஒரு 2 weeksக்கு I need like 5 kilograms of tomatoes or 1 kilogram of tomato. இந்த மாதிரியான ஒரு ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணுவாங்க. இந்த ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க பொருளை வாங்குவாங்க and they will use it, but most of the things will go into waste, right? And so this is the time that you are supposed to educate as a business house that okay நீங்க இந்த பொருள் வந்து நீங்க நார்மலாவும் இதே மாதிரி வாங்க மாட்டீங்க. And நார்மலா நீங்க 2 weeksக்கு வந்து 1 kilogram of onion and 1 kilogram of tomato போதும். பட் இந்த டைம்ல நீங்க 3 kilograms வாங்குறீங்க, which is not really required. ஏன்னா அந்த 2 weeksல அவங்களால அவங்கள கண்டிப்பா கன்சியூம் பண்ண முடியாது. In 2 weeksக்கு அப்புறம் they can automatically get the product into their hands, right? And they also don't really understand how the stores are open. Stores are open and people can go and buy, but people think that okay they're not going to get the product because everyone is going to buy from them, right? In general நம்ம வந்து பொருள் வாங்குறோம், ஆனா இந்த பொருள் வாங்குற பிஹேவியர் வந்து இஸ் இட் நார்மல் டைம்ஸ்லயும் நம்ம அதிகமாக வாங்குறோமா அப்படின்னா ஆமா. ஸோ இன் பேனிக் பையிங் இல்லைன்னா கூடமே நம்ம அதிகமாக வாங்குற பழக்கம் இருக்கு. நீங்க ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் மேக் பண்ணுங்க. அந்த ஷாப்பிங் லிஸ்ட்டை மேக் பண்ணிட்டு நீங்க ஒரு கடைக்கு போங்க. கடைக்கு போயிட்டு நீங்க பொருள் வாங்குங்க. அண்ட் இந்த ஷாப்பிங் லிஸ்ட்டை விட நீங்க வாங்கின பொருட்களோட இது வந்து அதிகமாக தரும். எவ்வளவு பொருள் வாங்குறீங்க? இன் ஜென்ரல் த ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா people normally buy more than 2.5 times of their shopping list. ஸோ இது பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? ஒன்று வந்து நம்ம ஓவர் எஸ்டிமேட் பண்றோம், மக்கள் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்றாங்க, ஆனால் பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ one thing is that you need to be prepared for such behavior. In the sense, people overestimate the demand, people have a lot of fear in them, and you are supposed to be prepared, right? And so you need to employ stock limit options. In the sense, ஒரு quantity allocation பண்ணும்போது ஒரு கஸ்டமருக்கு நீங்க இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படிங்கறது நீங்க outright சொல்லலாம், which is good. Why? Because that will help them to understand this present scenario, and also you can escalate the price for the product. Since ஒரு பொருள் வாங்குறீங்க, அது வந்து 5 ரூபான்னு வச்சுக்கோங்க, அடுத்த பொருள் வாங்கும்போது நீங்க 50 ரூபான்னு சொன்னீங்கன்னா then they will reduce their demand basically. But you are benefiting the entire community as well as the entire set of people who are going to buy products. So you can escalate pricing, and Professor Tolokia has called this as soft pricing, right? And be more genuine, be more transparent when you are trying to sell products. And எவ்வளவு ஸ்டாக்ஸ் உங்ககிட்ட இருக்கு and எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நீங்க சொல்லலாம். அண்ட் இந்த டைம்ல வந்து அந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி நம்ம பிரைஸ் எஸ்கலேட் பண்ணா நம்மளோட பிசினஸோட பிராண்ட் வேல்யூ வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. Hence, once you're becoming more transparent, once you're becoming more genuine, and it will automatically create trust in your brand. Any questions in this part? நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன், so I thought it's better to ask if you have any questions you can ask me.
மெம்பர்ஸ் டவுட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு சேட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. ஐ forward it to the speaker. Yes, sir. I'm unmuting Srinivas right there. I think Srinivasan has a yep. Yes, sir. Bala sir, நீங்க escalate price of the second product அப்படின்னு கொடுத்துருக்கீங்க சார். அப்படின்னு புரியலைங்க சார். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா டென்மார்க்ல ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சானிடைசர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டே இருக்கு. ஹேண்ட் சானிடைசர் வந்து பாத்தீங்கன்னா 10-15 ப்ராடக்ட் வாங்குறாங்க ஒரே டைம்ல போய். ஓகே, which is bad for the entire community. அந்த ஸ்டோர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சானிடைசர் நீங்க வாங்கும்போது அது 5 யூரோ. ஓகேங்களா? ஓகே. இன் கேஸ் நீங்க அந்த குவாண்டிட்டியை இன்னொன்னு ஆட் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் ப்ராடக்ட் okay sir, okay. So once you change the pricing for the when they add one more product, இன்னொரு ப்ராடக்ட் அவங்க ஆட் பண்ணும்போது ஓகே இது வந்து 145 யூரோன்னு சொன்னீங்கன்னா ஓ ஓகே ரைட் ரொம்ப விலை அதிகமா இருக்கு எனக்கு ஒன்னே போதும் அப்படி சொல்லிட்டு they will stop. Got it sir. Okay. Got it sir. Thank you sir. Okay, yes please. Two participants raise the hand. Yeah, hi Bala sir, Ramesh here. Yes. So when it comes to country like India, if I don't go and buy and stock it, I miss the bus. நான் வந்து டீசெண்டா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு if I don't do it right, பின்னாடி நான் எனக்கு வேணும்னு போய் பார்க்கும்போது there will be nothing left in the store. Yeah, that's true. இது வந்து நான் எப்படி பார்க்கறேன். This is especially true for all pop-up. So yeah, especially I am not because I am teaching consumer psychology, I understand how people behave, right? அதுவும் ஒரு விஷயமா பார்க்கணும். நீங்க உங்களோட பிஹேவியர் எப்படி மாத்திக்கணும் அப்படின்றதையும் நீங்க கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோட வைஃப் வந்து she listens to all these kind of newses, covid, okay நம்ம போய் நிறைய பொருள் வாங்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து I will not come to that problem, right? நான் என்ன சொல்லுவேன்னா see இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கு, கண்டிப்பா பொருள் வாங்க போறாங்க. So what I do when the stocks are going to replenished, அதாவது early morning இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வரும் கம்பெனிஸ்ல இருந்து and ஸ்டோர்ல அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க. And அந்த டைம்ல I will go and then buy what is required for me and then I will stock it. But I will not really buy like 2-3 kilograms of tomatoes or 3 kilograms of onions. I'll just go buy 1 kilogram what is required for me. So which is predictable in Europe, which is not predictable in India, I am pretty sure, right? ஏன்னா அங்க வந்து நம்மளோட பொருள் எப்படி வரும் வராதுன்னு தெரியல, இல்ல வெளியே போனா போலீஸ்காரன் அடிப்பானு தெரியல. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு, ரைட்? பட் ஸ்டில் இந்தியா மாதிரியான சுச்சுவேஷன்ல இட்ஸ் பெட்டர் டு பை ஃபார் லைக் டூ வீக்ஸ் ஒர்த் ப்ராடக்ட் வாங்கலாம். ஆனா 2 weeks ஒர்த் ப்ராடக்ட் வந்து எவ்வளவு வேணும்ன்றத நீங்க பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா அந்த டைம்ல வந்து 2 weeksக்கு மேல நீங்க வாங்கிடுவீங்க. ஸோ யூ வில் பை மோர் தென் வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் 2 weeks and that is what you are supposed to curtail. Hope I addressed your question, Ramesh. Yes, sir. Sir, and one more question from Mr. Arunagiri. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சமயத்துல வந்து பேனிக் பர்ச்சேஸ் வந்து ஃபர்னிச்சர் செக்மெண்ட்ல இருக்காது, அது மாதிரி இல்லவும் இல்ல. இப்போ கஸ்டமரோட சைக்காலஜி வந்து ஆஃப்டர் கோவிட் இல்லைன்னா இந்த பேனிக் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்றது. ஓகே, ஸோ in future slides-ல வந்து நம்ம அதை பத்தி பேச போறோம். In sense what will happen after COVID அப்படிங்கிறது. And I will reserve that question after that. Hope you don't mind. Okay, sir. Yeah? Okay, sir. Proceed. Shall we continue then? Yes, sir. Sure. Fine. Thanks, Bunny. Right. So once you are becoming more genuine and transparent, it will also create a strong positive word of mouth, and that will help your business to grow. Right. So our கேட்ட பார்ட் இப்போ வந்துச்சு. In sense after curfew what will happen, right? You can see I am expecting a second wave of panic buying. So why second wave of panic buying? Because இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பொருள் கிடைக்கல அப்படிங்கிறது இருந்துச்சு. And இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா okay, I'll go to the store and then I'll again think that okay, this might last for another 1 or 2 weeks, right? அது இல்லாம what will happen is that I might also think that okay, right, in the uncertain situationல ஒரு தடவை நான் அடிபட்டுட்டேன், இன்னொரு தடவை நான் அடிபடக்கூடாது அப்படிங்கிறது நான் நினைப்பேன்.
then I'll go for a second wave of panic buying, and then you can expect this one. So as a business, you are supposed to prepare for this. And இது எல்லா செக்டருக்கும் வருமானா அப்படி வராது. For example, especially the more consumables oriented sectors கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. And especially not for furnitures, not for digital products and other things. Okay, ஏன்னா இப்போ வந்து it's a kind of matter of survival அப்படிங்கிற ஒரு situation இருக்கிறதுனால, and they will not go for luxurious consumptions. They will not invest money in that. Hence, it is better to know if you are able to give some offers and discounts, and if it is permissible within your financial limits, then other use பண்ணுங்க. Then you can attract more consumers to come in and buy. Right? Why? Because இப்போ வந்து வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு situation இருக்கு, and மக்கள்னால அதை வந்து கரெக்டா புரிஞ்சிக்க முடியாது, and they will not understand it. Hence, they will also overestimate that what is required for me to survive is what I need. அப்படிங்கறத நினைச்சிட்டு they will only buy that one. Right? So hence, you need to be prepared for the second wave of panic buying, and after the curfew immediately. And இதனால என்ன ஒரு emotional outcome வரும்னா, one is called as frustration and anger. Okay, so நீங்க வந்து ஒரு கம்பெனியா இருக்கீங்க, and you have a lot of products and you can stock it, and ஒருத்தன் வந்து he is able to buy the product, he has money, right? So there is a sector of people who cannot really afford anything to buy. There are a sector of people who can afford things to buy. There are other people who are really flamboyant, and they have a lot of money and they don't really worry about what's happening around the globe. Right? இந்த நடுவில் இருக்க செக்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பணம் இருக்கும், and அவங்களால வாங்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும். ஆனா அவங்களால வாங்க முடியல. அந்த டைம் அவங்க கடைக்கு வராங்க, கடையில உங்ககிட்ட வந்து பொருள் கேட்கறாங்க, இன்கேஸ் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்போது they will have they will exhibit frustration and anger. உங்களால இது கூட மேனேஜ் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா they expect you to have the product in your store, right? ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா பிசினஸ் ஹவுசஸ்னா எப்பயுமே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கணும், and they are supposed to serve the customers அப்படிங்கிறது they will also assume. And they will also expect you to be more responsible in getting the stocks. Right? But in the crisis time, you cannot really predict what is going to happen in the supply chain industry. Konjam stronger irundhalume, but we cannot really expect what's going to happen. Right? So that's the problem. So business houses idu eppadi manage pannalam appadina, first thing is that you need to educate your employees. ஏன்னா கஸ்டமர்ஸ் ஏன்னா யார்கிட்ட காமிப்பாங்கன்னா உங்ககிட்ட காமிக்க மாட்டாங்க, பிகாஸ் இஃப் யூர் ஓனர் தே வில் நாட் ஷோ இட் டு யூ, பட் உங்களோட எம்ப்ளாயிஸ் கிட்ட போய் காமிப்பாங்க இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஆங்கரையும். அண்ட் தே வில் ஆஸ்க் யூ, தே வில் புட் இன் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், தே வில் ஆஸ்க் லைக் என் நம்பர் ஆஃப் டவுட்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப், அண்ட் அது ஒரு பிரச்சனையா இருக்கும். அப்போ வந்து நீங்க வந்து உங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து இப்பயே நீங்க எஜுகேட் பண்ணி அட்வைஸ் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இஃப் யூஆர் எஸ்பெஷலி இன் டு தி இண்டஸ்ட்ரி லைக் கன்சியூமபிள்ஸ் இந்த மாதிரியான இதில் இருக்கிறது, டெய்லி கன்சியூமபிள்ஸ். And also be more transparent to your customers, and since say when it is available, what is available and what is not available, எப்ப இருக்கும் எப்ப வரும் அப்படிங்க தெளிவா சொல்லுங்க. And also அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போதும் don't be more specific, right? இன்னும் 10 நாள் எனக்கு வந்து பொருள் கிடைச்சுன்னு சொல்லாதீங்க. And ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும்போது then also they will expect you to be prompt. Okay, 2 நாள் கழிச்சு நான் வருவேன், நீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. Hence don't mislead them by like நாளைக்கே கிடைச்சுன்னு சொல்ல வேணாம். But it is better to provide a date range, right? 1 week குள்ள எனக்கு வந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு, so வந்ததுக்கு அப்புறம் I will inform you அப்படின்னு சொல்லும்போது then they will assume that okay, you are taking a personal care on their welfare, then they will be happy. And it's not a great strategy, but you can also say that okay, if you cannot என்கிட்ட இந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து மேபி பக்கத்து ஸ்டோர்ல கூட போய் வாங்கிக்கலாம், இந்த ஸ்டோர்ல என்கிட்ட இருக்கு, right? If you have a very good network of people who connect பண்றக்கூடிய ஒரு நெட்வொர்க் இருந்துச்சுன்னா then you can talk to them and you can refer to the store, and இதனால உங்களோட ரெputation வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும், and they will become a kind of a fan follower for your company. ஓகேங்களா? And this can be done, right? ஜெர்மனில வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நார்மலா எல்லா ஸ்டோர்ஸும் பாத்தீங்கன்னா நைட் 10 o'clock வரைக்கும் ஓபன் பண்ணிருக்காங்க, and they are also paying their employees well because அவங்க எக்ஸ்டெண்ட் டைம் ஒர்க் பண்றாங்க, அந்த ஓவர் டைம் பே பண்றாங்க. இந்த எக்ஸ்டெண்ட் ஆஃபீஸ் ஹவர்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஓப்பனிங் டைம்ஸ் என்ன ஆகும்னா மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பயத்தை வந்து குறைக்கும். ஸோ வாஸ் லைக் ஆன்சைட்டி வந்து குறைக்கும்னு சொல்லலாம். ஸோ வாட் தே வில் அஸ்யூம் இஸ் ஓகே, ரைட், ஓகே 10 மணி வரைக்கும் ஸ்டோர்ஸ் இருக்கு, 12 மணி ஸ்டோர்ஸ் இருக்கு. comes with the restriction from the government, right? கவர்மெண்ட்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எம்ப்ளாய் பண்ணாங்கன்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியாது.
But if in case if your business is permitting to have an extended office hours or like going online to get consulting stuff, then அதை வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணி விடலாம். So that this will help, these strategies will help you to reduce the frustration and anger of consumers. Right. Now we'll move on to the next part, where how to use social media communication during this crisis time. The first part of communication. Okay. In the part of communication என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து people இன்ஃபார்ம் பண்ணி எஜுகேட் பண்ணணும். இப்போ அருண் சொல்லியிருந்தாருங்களா, you need to inform, engage and educate அப்படின்னு சொல்லிட்டு. And it is better to educate consumers about what is social distancing and other things, right? ஏன்னா மக்களுக்கு வந்து மக்களோட பிஹேவியரை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். சென்ஸ் 10 பேர் கூடி நிக்காதீங்க அப்படி சொன்னா, அண்ட் 10 பேர் கூடி நிப்பாங்க. ஏன்னா there is something called as reactance ன்னு சொல்லுவாங்க. ரியாக்டன்ஸ்னா நம்ம சொல்ற பேச்சை வந்து கேட்காம இருக்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் பிஹேவியர். அண்ட் இதை நீங்க அப்சர்வ் பண்ண முடியும், உங்களோட கிட்ஸ் கிட்ட நீங்க அப்சர்வ் பண்ண முடியும். அதுல போட்டுறாதீங்க, இதுல தண்ணி ஊத்தாதீங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் அவங்க போய் தண்ணி ஊத்துவாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆப்போசிட் பிஹேவியர். Hence, you need to educate consumers, right, what they are supposed to do in this crisis time. And also tell what you're doing from your part. Look, உங்களோட சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கணும். For example, say Tata Groupsக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, they have provided like 1500 crores to the government, and that is going to support them. இந்த டாடா பிராண்டுக்கு இப்போ வந்து ப்ரொமோஷன் வந்து வேற மாதிரியான லெவலில் போயிட்டு இருக்கேன். சென்ஸ் ரொம்ப நேஷனல் லெவலில் people are talking about Tata, and then they are I mean this is becoming a part of the example in the class, right? The brand value பாருங்க ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா நம்மளால அதை பண்ண முடியாது. ஸோ in sense if you are a small business, we cannot really do that, but we can do something which can really how you are helping your customers during this crisis time. அந்த மாதிரியான ஒரு வீடியோ போடலாம், இல்ல இந்த எஜுகேஷனல் வீடியோ சொல்லலாம். In the sense okay, what is social distancing, how you can do social distancing, and what are the problems if you're not doing social distancing. இதெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். And are you donating, like if you're donating or contributing to the welfare of for the welfare of people, and also post it, right? And also, are you paying your employees irrespective of their absence, and then do share it. Ask your employees to share their feeling about it on your social media feed. Right. Are you funding is also quite similar to are you donating. And எப்படி நீங்க வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்களோட ப்ராப்ளம்ஸ், ரிசோர்ஸ் ஷார்டேஜ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இப்போ எம்ப்ளாயிஸ் இல்லைன்னா நீங்க எப்படி அதை ஒர்க் பண்றீங்க? நீங்க ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பண்றீங்களா? அந்த ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் வந்து ஒரு ஸ்டோரியா மாற்ற முடியுமான்னு பாருங்க. சோஷியல் மீடியால வந்து ஸ்டோரியா மாத்தி நீங்க பண்ண முடியுமான்னு பாருங்க. யூ கேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க, உங்களோட ஹெல்த் நீங்க எப்படி வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத ஒரு ஸ்டோரியா மாத்தலாம். Then you can put that in social media. In communication too, second part of it, and emotionsல வந்து பாத்தீங்கன்னா வேலன்சி சொல்லுவாங்க. அதாவது whether it is positive or negative. And for example, say when we talk about fearங்கிறது ஒரு நெகட்டிவ் எமோஷன், and sadnessங்கிறது ஒரு நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் எமோஷன். and இதுல வந்து வேலன்சிங்கிறது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்கணும். or whether it is higher or lower. Right? Always in the crisis timeல உங்களோட ரெஸ்பான்சஸ் and உங்களோட மெசேஜஸ் எல்லாமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க. ஏன்னா பாசிட்டிவ் things will help you to gain more trust and brand building compared to the negative ones, right? நம்மளோட ஃபேஸ்புக் வால்ல நம்ம நினைப்போம் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் நிறைய ஃபாஸ்ட் டிராவல் ஆகுது, நிறைய இட் வில் ஹேவ் மோர் வைராலிட்டி நினைப்போம். பட் தட் இஸ் நாட் தி கேஸ். வித் வைரல் மார்க்கெட்டிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி வித் சோஷியல் மீடியா வைரல் மார்க்கெட்டிங் என்ன சொல்றாங்கன்னா, பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இஸ் கெட்டிங் ஷேர்ட் மோர் கம்பேர்ட் டு த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன், ரைட்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களோட கோவிட் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்க்கும்போது பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து வந்துச்சுன்னா நிறைய பேர் பீப்புள் ஷேர் பண்ணுவாங்க, அண்ட் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வரும்போது ஷேர் பண்ணுவாங்க. ஆனா தட் வில் நாட் ஹேவ் அ லாஸ்டிங் இம்பாக்ட் ஆன் யுவர் பிசினஸ், ரைட்? ஸோ டோன்ட் ஷேர் மச் ஆஃப் த நெகட்டிவ் வைப்ஸ் அரௌண்ட் your social media. Tell them how to be more safe, how to be more better within home, right? And if you're in the communication வந்து if you're a well-known brand, keep your message straightforward அப்படிங்கிறது. And I will talk about this with an example later on. I will show you how Axis Bank is working with this one. Okay. And also the same point I will talk about later. And in case உங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் மெசேஜ்னா, then you are supposed to react immediately and respond to it immediately.
ஓகே. பட் இன் கேஸ் ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா டோன்ட் ரியாக்ட் டு தட் இமீடியட்லி. ஓகே. ஸோ பாசிட்டிவ் மெசேஜ் வரும்போது நீங்க ரொம்ப பர்சனலைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியா டூல்ஸ். ஓகே. And that's what I want to emphasize again, since positive messaging ரெஸ்பாண்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பட் ஜென்ரலாக நம்மளோட பிஸ்னஸ் ஹவுசஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் நார்மலி ரெஸ்பாண்ட் டு த பாசிட்டிவ் மெசேஜ் ரியலி ஃபாஸ்டர். ஏன்னா அது நமக்கு சாதகமான ஒரு மெசேஜ்ங்கிறதுனால தென் வில் ரெஸ்பாண்ட் இட் ரியலி ஃபாஸ்டர். நெகட்டிவ் மெசேஜ் படிச்சு பார்த்துட்டு தென் வில் நார்மலி ரியாக்ட் வெரி டிஃப்ரெண்ட்லி டு இட். இன் சென்ஸ் ஓகே ஏன் இப்படி சொல்றான், நம்மளோட பொருள் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. So these things I'll show you an example and then I'll explain you one more thing. Right? இந்த கிரைசிஸ் டைம் யூஸ் பண்ணி நம்மளோட பொருளை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு பதிலா இன்ஸ்டெட் கேர் ஃபார் யுவர் கஸ்டமர்ஸ். உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்க கேர் பண்ணீங்க அப்படின்னாலே, ஹெல்ப் பண்ணீங்கனாலே உங்களோட பிராண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். rather than don't think that okay so I'm trying to sell my product ன்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியா ஹேண்ட்லையும் don't try to sell your product. அது எப்படின்னா கொஞ்சம் அவர்சிவா எடுத்துப்பாங்க கஸ்டமர்ஸ். வந்து இப்போ இந்த டைம்லயும் வந்து இஸ் ட்ரைங் டு ப்ரொமோட் சம் ப்ராடக்ட்ஸ். ஈவன் நீங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நீங்க ஆஃபர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, டோன்ட் டூ இட். ஸோ இட் இஸ் நாட் கோன் ஹெல்ப் யூ இன் திஸ் கிரைசிஸ் டைம் பிகாஸ் தட் மெசேஜ் வில் நாட் கோ த்ரூ இன் தேர் மைண்ட். அவங்களோட மைண்ட்ல ஃபுல்லா இப்போ வந்து புதிய தலைமுறை, தினத்தந்தி, இதுல என்னென்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் அவங்க கிட்ட போகும். ஸோ தே வில் ஹேவ் ஒன்லி தோஸ் COVID information in their mind. Your product or brand information will not get into their mind. So the other way to get into their mind is that being more careful in terms of caring for your customers. So a few examples which I now took from social media. From Milky Mist Paneer avangaloda group la and pathina I really like this example. So since you are staying inside your home, staying indoors, and then they created a video of how to make some recipes online, right? So as a food industry and they are trying to see and they can curd-oda nirthidkalam, but they went beyond and told how we can really make some recipes out of the curd, which is a very good way, and I call this as a educating people example, right? And next is like now you can also connect your brand and the message, right? For example, Ramraj Katalna pathina, and they refer to the button. The button over button on the pathina, they are at some distance, right? In the distance and the social distance avanga vandu alaga depict panniranga, and this is how you can connect your brand and your message, right? And idhula or pathina, they are not promoting their product, but they are giving information to people on how to stay safe and stay at home by maintaining the social distance. And then talk about their behavior. So Kevin Kerala pathina, in general people will normally I would normally like to touch my nose or face, and they are informing that this is COVID and you are not supposed to do this, and keep a routine on that. And then naanga vandu sila hand washes vachirukom, can also, and you can see they are not promoting their product, but they are telling that generally you can wash hands and then you can stop spreading germs, right? But Kevin Care oda normal role enna, they are selling these kind of products, but they are not explicitly saying na vandu indha porul neenga engitta vaangikonga solradilla. And this is another critical thing in the sense நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல நம்ம இன்கேஸ் as a brand owner, as a company owner, நம்மளோட மெசேஜஸ் நம்ம போடுறதே கிடையாது. Because we are hesitant in the sense நம்ம ஒரு வீடியோ மேக் பண்றதுலயோ இல்ல ஒரு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுலயோ நம்ம வந்து ஹெசிடேட் பண்றோம். ஸோ கெவின் கேர்ல பாத்தீங்கன்னா ஈவன் இந்த போஸ்ட் கிடைச்ச லைக்கை விட இந்த போஸ்ட் கிடைச்ச லைக் ஷேர் வந்து அதிகம். In sense of like how what kind of message the founder of the company is trying to tell to customers. In this one is like other part where Axis Bank is trying to sort out the issue and saying that நீங்க loans and payments எல்லாமே நீங்க எப்ப வேணா 3 months கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. And this is a very good part from Axis Bank. They are trying to say like government இருந்து வந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து they are passing on to all the customers. But one side இது நடக்குது, ஆனா அதர் சைட்ல என்ன நடக்குது அப்படின்னா then they are trying, all the customers are going on to the post and உங்ககிட்ட இருந்து இன்னும் ரிப்ளையே வரல, ஆனா என்னால and நீங்க வந்து you are having a bad service அப்படி சொல்லிட்டு. And how can you react to this kind of post, because that is also important, right? And as a business house, you are supposed to keep a vigil on how people are reacting to these kind of posts. Like you're trying to inform and saying that okay, how you're helping customers,
but still customers can come and quote their problems. அவங்க வந்து எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்கு ஆனா நீ இது சால்வ் பண்ணவே இல்லை அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. And that is when I told you about this part, right? இங்க வந்து உங்களோட ஆக்சிஸ் பேங்க் ரொம்ப வெல் நோன் பிராண்ட். இஃப் இன் கேஸ் அது ஒரு நெகட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, and they are supposed to react immediately to that kind of problem, and also and they need to be more personal in sense, for example say இங்க ஒரு ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். இப்போ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா சிங் காந்தி அவர் என்ன சொல்றாருன்னா he is having some problem, பட் அந்த ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா it is not personalized in sense hi அப்படின்னு போடுவாங்க, and they'll write okay this is we are trying to sort it out அப்படின்னு சொல்லுவாங்க. But that is a bad approach. But generally இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, you're supposed to say hi சிங் காந்தி and உங்களோட ப்ராப்ளம் எனக்கு புரிஞ்சிச்சு, and in case நீங்க மெயில் பண்ணீங்கன்னா என்னால் அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்சனலைஸ் பண்ணணும். இஃப் இன் கேஸ் அது ஒரு பாசிட்டிவான மெசேஜா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க் சர்வீஸ் இஸ் ரியலி குட் அப்படின்னா, ஹாய் தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபார் யுவர் ஃபீட்பேக் and this will help us to improve our business னு நீங்க சொல்லலாம். Because you don't have to personalize in that part, okay? And also as I told you, positive messagesக்கு நீங்க ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நெகட்டிவ் மெசேஜஸ்க்கு நீங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா people will expect that, okay என்ன கேர் பண்ணிக்கிறாங்களா, கிட்டத்தட்ட அழுகிற குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்குறோமா அப்படிங்கிற ஒரு பேசிஸ் தான் இல்லையா. ஸோ இன் கேஸ் ஒரு கஸ்டமர் வந்து he's crying about his problem, then you are supposed to address that immediately when he is trying to appreciate you and be more polite. So this is about how you can handle your communication, how you can shape up your business, and how you can understand COVID panic buying from me. And this is the end of the session. And if we have any questions, now we can talk through it. உங்க கொஸ்டினுக்கு யாருக்குங்கிறது கொஞ்சம் கிளியரா சொல்லிட்டு, இன் கேஸ் ஆஃப் அருண் அவருக்கு இருந்துச்சுன்னா அவங்க அருண்கிட்ட கேட்கறதுக்கு நீங்க கேளுங்க. இன் கேஸ் ஆஃப் பாலானா அவர்கிட்ட கேட்கறதுக்கு நீங்க கேளுங்க. கொஸ்டின்ஸ் ஆர் ஓப்பன், ரெண்டு பேருமே லைன்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாலாட்டுக்கு நீங்க கேட்கறது நீங்க கேட்கலாம். தேங்க்யூ. Yes sir. I have one question from Mr. Kanmani Raja Pollati. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு செகண்ட் ப்ராடக்ட் அப்படின்றதனுடைய வேல்யூ வந்து ஹைக் ஆயிடுச்சுன்னா கன்சியூமரோட பிஹேவியர்னா அந்த சப்ளைஸ் வந்து ஒரு வேளை ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதுல வந்து ஆண்ட்னால அந்த பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு கேட்கறாரு. கொஸ்டின் எனக்கு சரியா கேட்கல. I think it is in the chat box. Your voice clear. Okay. I think Bharani voice is very less. So it's a chat box la irukku Balachandar. Okay, so panic buying. Okay, right. Okay, so second பொருளோட விலை அதிகமாயிடுச்சுன்னா என்ன அப்படி அதிகமாக வைக்கிறதுனால என்ன ரீசன், என்ன ப்ராப்ளம்னு கேட்குறாரா? ஒரே நிமிஷம். எஸ் சார். See, customers will also understand, right? எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா they will understand the situation. They will know that okay இந்த price வந்து இவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு, and so that he wants to reduce the amount of quantity that is going to pass to the customers, right? நீங்க சொசைட்டி கேர் பண்றீங்க, அது வெல்ஃபேருக்கு நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அண்ட் நார்மலி எல்லா கஸ்டமர் செக்மெண்ட்ஸ்லயுமே கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா they will normally you will have some bad people, right? So அது அவங்கள பத்தி நம்ம worry பண்ண முடியும். So there are like very small set of people who will feel like really bad about it. But in general, customers are really good and they will think really good about your service and product. And when you are increasing the price of the second product, that will not have any effect on your business and or any on your supply chain. Okay, sir. One more question from Mr. Ramesh Kumar. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே B2Cக்கு வந்து வேலிடா இருக்கு. இது வந்து போஸ்ட் கிரைசிஸ்க்கு அப்புறமா B2Bக்கு எப்படி இருக்கும்? இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய செக்டார்ஸ் வந்து ரொம்ப டவுனா இருக்கு. இது உங்களுடைய ஒபினியன் என்ன? See, I am expecting a sudden surge in the demand. Okay, so இப்போ என்ன ஆகும்னா, இப்போ மொத்தமா நம்ம ஆட்கள் எப்படின்னா குற்றாலத்துக்கே போகாம வந்திருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் எல்லாம் குற்றாலத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க.
ஓகே, எஸ்பெஷலி லைக் டிராவல் அண்ட் டூரிசம்ல நிறைய சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மேசிவ் டிமாண்ட். அண்ட் அதுக்கு நீங்க அட்ரஸ் பண்ணுறதுக்கு நீங்க ரொம்ப சரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூர் ரன்னிங் B2B கம்பெனினா, ஒரு கேப் சர்வீஸ் வச்சிருக்கீங்க, இஃப் யூர் ரன்னிங் ஃபார் ஐடி கம்பெனிஸ்னா, அண்ட் இப்போ வந்து பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கும், then you will have a kind of a heavy demand after that, right? Maybe already இருந்த டிமாண்டை விட கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. And also all the business houses will start and cramming in with lot of messages. B2B segmentsல நிறைய communications அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Then you need to expect like lot of emails நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். lot of people will come and contact you. And இந்த இதுல வந்து B2B ல ரொம்ப அஃபெக்ட் ஆகிற ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் என்னன்னா, if you are in a daily consumable products like the hand sanitizer, soaps and stuff, இந்த மாதிரியான பொருட்கள் நீங்க வந்து விக்கிறீங்க, ஸ்டாக் பண்றீங்க அப்படின்னா, then you need to be very more careful. Why? Because demand இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. It is not gonna go beyond what you are expecting now. Okay, அதே ரேஞ்சில் தான் இருக்கும். பட் செகண்ட் வேவ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த B2B ல. So in case if you are a supplier for these kind of retailers, then you are supposed to be very careful. So அந்த டிமாண்ட் மேட்ச் பண்றதுக்கு கொஞ்சம் ரெடியா இருங்க. But however, said that நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி you don't waste your time, right? And but you can expect a demand surge, right? அதை நீங்க பார்த்துக்கலாம். Fine sir, thank you. And one more generic question from Santosh. அவருக்கு என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எப்படி இருக்கும் ஒன்னு, அண்ட் இட்ஸ் கம்யூனிகேஷன் ஆஃப்டர் கோவிட் வந்து அதனுடைய டிஜிட்டல் ஆர் ஆஃப்லைன் கம்யூனிகேஷன்ஸ் வந்து மக்களை ரீச் பண்றதுக்கு எப்படி இருக்கும்ன்றது. ஓகே, ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் வந்து இட் இஸ் நாட் ஆக்சுவலி அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் யுவர் கோவிட் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் நார்மலாக நடக்க வேண்டிய நார்மலாக டிமாண்ட்ல இருக்கிறது இருந்துட்டு இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்ல என்கவுண்டர் ஆகலாம் அப்படின்னா, இன்கேஸ் தேர் இஸ் அ சேஞ்ச் அட் த கவர்மெண்ட் லெவல், பாலிசி லெவல்ஸ்ல ஏதாவது மாற்றங்கள் வந்தால் தான் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம், சேஞ்ச் இன் டிமாண்ட் வில் ஆல்சோ ஹேப்பன். பட் கோவிட் இஷ்யூஸ்னால உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் வேணா ஸ்டாப் ஆயிருக்கலாம், சின்ஸ் யூ வில் நாட் ஹேவ் லாட் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் ஃபார் யுவர் கம்பெனி. அண்ட் நவ் தே வில் கம் அகேன் and ask for employment. And in எம்ப்ளாய்மெண்ட்க்கு அந்த மீன் ஹியூமன் ரிசோர்ஸஸ் தேவைப்படுற ஒரு விஷயங்களை வந்து you need to be very careful in handling them, right? நிறைய பேர் வந்து வேலை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. If they are out of the job, now they look for a job. And you need to handle those kind of pressures rather than from the customers. Customer side la you will not have much demand. Why? Because it's not affected by any of your COVID issues. Disease nala na வீடு கட்டல நிறுத்தி வச்சிருக்கேன்னா நான் மறுபடியும் அந்த வீடை கட்ட தான் போறேனே தவிர I will not start to buy a new home. Right? And question? And one more question, sir. Yes. Yeah, that is from Raja. What will be the scenario if panic buying makes less sales? For example, Chinese products like in the curfew nala நிறைய அப்ரைட் ஆயிட்டு பர்ச்சேஸ் பண்றது குறையுமா இல்ல அந்த மாதிரி? what will be the scenario? கண்டிப்பா ஒரு பெரிய சேஞ்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ஸ் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இமிடியேட்டஸ் இந்த ஒரு 1 மந்த்க்கு அப்புறம், ஆஃப்டர் த கர்ஃபியூ ஆர் லைக் 1 month or 2 months they will stop avoiding it. ஏன்னா வந்து ஒரு சின்ன ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஓகே, நான் இந்த பொருள் நான் வாங்கக்கூடாது, ஏன்னா சேனல் வந்துருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பட் தட் வில் ஈஸ் ஆஃப் இன் another 2-3 months. நம்ம ஆட்கள் சீக்கிரம் மறந்துடுவாங்க, எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் மறக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது போகுது, and you lose it on the normal thinking. Okay, so இன்னும் 2-3 monthsக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும், but it will not sort it out. It will get solved in like 3 months. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குது, they will get into other problems, right? அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் அதுக்கு போயிடுவாங்களே தவிர they will not think about this Chinese issue. So don't worry about that part. Like export பண்றது import பண்றதுல எந்த இம்பாக்டும் நீங்க அவ்வளோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. Sir, thank you. And one more generic question, sir. After COVID-19, மக்கள் வந்து பணத்தை வந்து ரிசர்வ் பண்ணி வைப்பாங்களா, or will they start to re-spend it? இப்போ ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்ககிட்ட there is no option to buy anything இல்லையா? ஏன்னா கடையும் க்ளோஸ் ஆயிருக்கு, பிசினஸ் ஹவுஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் சொன்னல, ஆஃப்டர் திஸ் லைக் கர்ஃபியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் then there will be kind of a very increased like spurious demand இருக்கும். அதாவது ஒரு ஃபேக் டிமாண்ட் மறுபடியும் வரும். Then people flock into like theaters, flock into restaurants, போய் நிறைய எங்கேஜ் பண்ணுவாங்க. ஆனா அந்த டிமாண்ட் நீங்க வந்து don't take that as a kind of a
குட் டீல் ஃபார் இட் ரைட். சென்ஸ் அது வந்து பிசினஸை வச்சு பிசினஸ் அதுதான் பிசினஸ் நினைச்சுக்காதீங்க. ஒரு 3-4 வீக் ஒரு 3 weeks 2 weeksக்கு வந்து தே வில் ஃப்ளாக் இன் லைக் எல்லாம் எங்கெல்லாம் போக முடியும். இது அதாவது என்ன ஒரு கிளியை கட்டி போட்டு வச்சிருக்கோம், அந்த கிளி நம்ம இப்போ அவுத்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, what will happen, it will try to fly faster, right? அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இப்பயும். இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாருமே கை கட்டி வச்சிருக்கோம், and when they are let out and they will automatically go and then try to spend money. So அது நடக்கும். ஆனா நீங்க அந்த அளவுக்கு உங்களோட ஸ்டாக்ஸ் அந்த எல்லாமே ரெடியா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பட் this not happen in all sectors. நான் சொல்லும்போது ரொம்ப காஷியஸ் சொல்றேன், எல்லா செக்டர்ஸும் இது நடக்காது. For example, say if you're running a furniture store, if you're running a kind of electronic goods store, if you're running other things, it will not happen. But restaurants, and especially restaurants, especially like travel and tourism, like if you're having a travel agency or something, then you will have a demand. But and the demand வந்து ஒரு 2-3 weeks தான் இருக்குமே தவிர it will not have, it will go higher. ஏன்னா அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 week நல்லா என்ஜாய் பண்ண பார்ப்பாங்க, then they will get into the normal routine life. Okay, so அதனால என்ன சொன்னா, don't change your strategy basically. So keep it intact, but be prepared for this kind of panic buying again. Thank you sir. Next Kannan Parkwood மதுரையில இருந்து क्वेश्चन கேக்குறாரு. கண்ணன், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கேள்வி கேட்கணும். சாரி சார். ஒரு அட்மின் வந்து மைக் ஓபன் பண்றாரு, இன்னொரு தம்பி மேல கோவத்துல இருக்காரு, ஆஃப் பண்ணி விட்டாரு. நான் முதல் क्वेश्चன் வந்து அருண் குமார் கேட்கணும். தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பாலா சார் நான் இப்பதான் பாக்குறேன். 2 பேருக்கு வந்து ஜெனரிக் क्वेश्चन ஒன்னு இருக்கு, அப்புறம் சாப்டர் क्वेश्चन ஒன்னு இருக்கு. ஜெர்மனி எப்படி இருக்கு, பிரான்ஸ் எப்படி இருக்கு, நீங்க எல்லாம் கொஞ்சம் சேஃபா இருங்க. பாயிண்ட் நம்பர் 1. அது வந்து எல்லாரும் ரொம்ப விருப்பமா இருக்கும், ஏன்னா இங்க வந்து வர்ற மீடியால வந்து அங்க ஊர் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அது ஜெனரிக் क्वेश्चन. ரெண்டாவது क्वेश्चन வந்து அருண்குமாருக்கு எஸ்பெஷலி ஃபேஸ்புக்ல வந்து எனக்கு 5000 பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. தனியா பார்க்குட் பேஜை வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம். ஃபியூ டைம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 2 லட்சம் பேர் லைக் கொடுக்குறாங்க, நல்லா என்கேஜ் ஆகுது, எல்லாம் பண்றது. ஆனா வந்து அருண் பிசினஸா கன்வெர்ட் ஆகல. நாங்க எங்க தோத்தோம்னு தெரியல. இப்ப பாலா சார் சொல்ற மாதிரி இந்த சமயத்துல வந்து விளம்பரம் கொடுத்து இது நெகட்டிவ் ஆகி போயிடக்கூடாதுன்ற பயமும் இருக்கு. வர்ற லைக்கு வர்ற என்கேஜ்மெண்ட்டுக்கும் பிசினஸ் கன்வர்ஷனுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன? நாங்க சரியாதான் செஞ்சோமா இல்ல தவறா பண்ணிருக்கோமா? பண்ண செலவை வந்து பிராண்டிங் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பிரான்சிஸ் ஓகே. ஸோ 65,000 கேஸ் இருந்தாலும் ஸ்டில் தேர் ஏபிள் டு மேனேஜ். பட் ஸ்டில் இங்கேயுமே கொஞ்சம் டஃப்பான சிச்சுவேஷன், பட் தேர் ஏபிள் டு மேனேஜ் சார். ஸோ அண்ட் தென் ஸோ நீங்க கேட்ட மாதிரி சார், அந்த 2 லட்சம் ரீச் வந்து உங்களுக்கு பெய்ட் ப்ரொமோஷனால வந்துச்சு, கரெக்டா சார்? எஸ் சார். ஓகே சார். டு பி ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து ஒரு 2-3 மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்கு சார். எய்தர் வந்து ஒரு ஆன்லைன் சேல்ஸுங்க வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவேர்னஸ். ஒரு ஆன்லைன் சேல்ஸ் சார் ஒரு சேல்ஸ் பண்ணல் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவேர்னஸ், அதுக்கப்புறம் கன்சிடரேஷனு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ். ஸோ இந்த 3 லாகரிதம்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சார். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அவேர்னஸ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ அவேர்னஸ் நீங்க கொடுத்துட்டீங்க, ஒரு கன்சிடரேஷன் உங்க பிராண்டை கன்சிடர் பண்ணீங்கன்னா, அந்த போஸ்ட் பண்ண அந்த ப்ரொமோஷன் பண்ண இடத்துல உங்களோட சேல் லிங்க் நீங்க வைக்காம போக வாய்ப்பு இருந்திருக்கு சார். அதாவது ஒரு கன்சியூமரா ஆன்லைன்ல எப்படி உங்ககிட்ட வாங்குறது, அந்த சேல் லிங்க் கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? லைக் ஆன்லைன் லிங்க்ஸ், இஃப் இட் இஸ் அன் ஆன்லைன், உங்களுக்கு ஒரு ஆன்லைன் வெப்சைட் இருக்கும் சார், அந்த லிங்கை நீங்க லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல அப்போ இது அவேர்னஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ கன்சிடரேஷன் ஸ்டேஜை பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சேல் ஸ்டேஜ் வந்து நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து அந்த சேல் லிங்கை மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி நீங்க கொடுத்த ஆட்லயுமே நிறைய வந்து கால் டு ஆக்ஷன்ஸ் ஆட் இருக்கு சார். நீங்க நார்மலா ஒரு போஸ்ட் போட்டு ப்ரொமோட் பண்ணலாம் சார். அட் தி சேம் டைம் ஷாப் நவ் பை நவ் ஒரு ஆப்ஷன் கொடுத்து ப்ரொமோட் பண்ணலாம் சார். நீங்க இந்த டைப் 2 கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல சேல் இன்க்ரீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு சார். அட் தி சேம் டைம் சேல் இன்க்ரீஸ் ஆகலாம் கூட பிராண்ட் அவேர்னஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அதை நீங்க மெஷர்மெண்ட் டூல் வச்சு நீங்க அதை செக் பண்ணி பாத்தீங்களா? ஸோ ஒரு கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து உங்களோட வெப்சைட்ல நீங்க வந்து ஃபீட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்களா சார், என்னோட 2 லட்சம் வியூஸ் எங்க போச்சுன்னுட்டு, அந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் நீங்க கரெக்டா ப்ராப்பரா ஸ்ட்ரீம் பண்ணிருந்தீங்கன்னா அதுல ஒரு 1 லட்சம் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும், அட்லீஸ்ட் என்னோட பேஜையாவது பார்த்தாங்கன்ட்டு. ஸோ இதுல இந்த 3 ஸ்டெப், எய்தர் ஃபர்ஸ்ட் வந்து வெறும் உங்க போட்டோ மட்டும் போட்டு ப்ரொமோட் பண்ணிருக்கலாம் சார், இல்ல இந்த கால் டு ஆக்ஷன்ஸ் பட்டன் கொடுத்து ப்ரொமோட் பண்ணாம போயிருக்கலாம்,
இல்ல இந்த அதாவது உங்க பிராண்டும் நல்லா அவேரா இருக்கு, கன்சிடரா இருக்குன்னா இந்த சேல் லிங்க் எங்க மக்களுக்கு வாங்குறதுன்னு தெரியாம கூட போயிருக்கலாம். இந்த 3 ஜோன்ல ஏதோ ஒரு ஜோன் மிஸ் ஆயிருக்கலாம் சார். பட் ஸ்டில் 2 லட்சம் பேருக்கு போயிருக்குன்னா it could be an awareness, sir. It could be a best awareness for you, sir. There is no issues. Thank you. I hope I'm clear. Yes, sir. பாலா சார், ஜெர்மனி பத்தி சொல்லுங்க. ஸோ ஜெர்மனியில் கிட்டத்தட்ட 80,000 கேசஸ் இருக்கு. அண்ட் ஒரு நாளைக்கு 1000 பேர் புது பாசிட்டிவ் கேசஸ் வராங்க. அண்ட் ஜெர்மனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியுது. அண்ட் வி ஆர் சேஃப் இன் ஜெர்மனி. ஸோ டோன்ட் வி ஆர் நாட் ஹேவிங் எனி பேனிக். பீப்புள் எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் மூவ் பண்ணுறாங்க. அண்ட் அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம், அந்த கேஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஹவர் லைக் டெஸ்டிங் இன் ஜெர்மனி வந்து அதிகமாக பண்ணுறதுனால வி ஆர் ஹேவிங் பாசிட்டிவ் கேசஸ் ரியலி ஹை. But still, medical infrastructure nalla irukku, so we are safe. Thanks for your concern, and really happy for that concern. And in case, can you repeat your question again in terms of like especially ரெண்டாவது क्वेश्चन வந்து ஜெனரிக் அடுத்து சப்ஜெக்ட் क्वेश्चन வந்து இந்த சமயத்துல நம்ம வந்து அட்வர்டைஸ் கொடுக்கிறது நீங்க சொன்னீங்க நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. சோஷியல் மீடியா பார்ட்ல வந்து நீங்க பண்ணீங்கன்னா தான் நான் நெகட்டிவ், அதாவது எஸ்பெஷலி ப்ரோமோட்டிங் கம்யூனிகேஷன் சென்ஸ் இன்னைக்கு என்கிட்ட ஆஃபர் இருக்கு, இன்னைக்கு என்கிட்ட சேல் இருக்கு அப்படிங்கிற வந்து நீங்க சொன்னீங்கன்னா நெகட்டிவா போறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்னு வந்து கண்டுக்காம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தே வில் நாட் லுக் இன்டு யுவர் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ அவனுக்கு வந்து இப்போ சத்யம் டிவி, தினத்தந்தி அண்ட் இதுல வந்து ஓகே கோவிட் பத்தி என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து விஜயபாஸ்கர் சார் என்ன சொல்லுவாரு, நாளைக்கு வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி சார் என்ன சொல்லுவாரு அப்படிங்கறத அவங்க ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ வந்து உங்களோட பிராண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களோட மைண்டுக்குள்ளேயே போகாது. ஸோ இட் இஸ் பெட்டர் நாட் டு இன்வெஸ்ட் இன் எனி ஆஃப் தோஸ் கைண்ட் ஆஃப் advert basically. So don't try to sell, spend money on that advert. So once இந்த இஷ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லோவா நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். Thank you, sir. So one more last question is allowed. One Bharani, one last question. Yes, sir. Yes, sir. This question is from Mr. Arunagiri. In the question on the Arun kaga, is it good to sell on marketplace like Pepper Fry? He's into furniture industry like Pepper Fry, or should we own exclusive website to sell our product? Yes, sir. Hello. It's a good question, sir. Actually, வந்து so if உங்களுக்கு வந்து மோட்டிவ் 2 விஷயமா இருக்கலாம் சார். நீங்க வந்து உங்களோட பிராண்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இனிஷியல்ல இருந்தே உங்க ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காத மாதிரி உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட்லயே நீங்க மூவ் பண்ணிட்டு போயிடலாம் சார். இல்ல எனக்கு வந்து ப்ராடக்ட் சேல் ஆனா போதும், மற்ற சேனல்ல பண்ணா போதும்னா யூ கேன் கோ ஃபார் த பெப்பர் ஃப்ரை சார். பட் பர்சனலி எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ வந்து இந்த குளோபல் ஆன்லைன் மார்க்கெட் வந்து த்ரூ அவுட் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அதிகமா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஆன்லைன் சேல்ஸுங்கிறது எந்தெந்த இண்டஸ்ட்ரியில எப்படி நடக்கும்னு சொல்ல முடியல. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியும் போகுது. ஸோ எக்ஸ்க்ளூசிவா உங்களால உங்களோட கம்பெனில இருந்து ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எக்ஸ்க்ளூசிவா உங்களால வெப்சைட் பண்ண முடியும்னா யூ கேன் பெட்டர் கோ வித் எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட் சார். ஸோ இனிஷியல் டைம்ஸ்ல அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் ஸ்லோ யூல் கெட் த மொமெண்டம் சார். ஸோ மை ஆப்ஷன் வில் பி லைக் ஆன் யுவர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட் சார். Okay, thank you. Thank you, Bharani, Arun Kumar and Balachandar. உண்மையிலே 2 செஷனும் பாத்தீங்க ஆக்சுவலா 1.5 hours முடிச்சிடுறோம். Because the session was very good, it's prolonged up to 1 hour 45 minutes. So really, I think Raja, you can give the vote of thanks. Thank you, sir. Thank you, Bharani, and thank you, Ashok, for having a wonderful session actually. And Arun, and first of all, I'll talk to Arun. இந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ அருண், அண்ட் வெரி ஹாப்பி டு see you மாதிரி ஒரு பெரிய செஷன் எடுக்கிறதுக்கு. அண்ட் பாலா, தேங்க்யூ பாலா. ஏன்னா இப்ப நேற்று நைட்டு நான் கேட்டவொன்னா 2 பேருமே பிகாஸ் ஆல்மோஸ்ட் 7 o'clock இந்த மார்னிங் அவங்க 2 பேத்துக்குமே அந்த டைம்ல வந்து நமக்கோசம் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஷன்ஸ் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. And awareness about consumer behavior was excellent. Bala, thank you Bala. But இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்துச்சு. எப்படி கன்சியூமர் வந்து ரீச் பண்ண, இப்ப பண்ணலாமா வேணாமா, இந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாமா, அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாமா, பிராண்ட் ப்ரொமோட் பண்ணிக்கலாமா, பொசிஷனிங் பண்ணிக்கலாமான்னு இருந்துச்சு. பட் அதெல்லாம் எப்படி பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு பெரிய டேக்அவே இருந்துச்சு. தேங்க்யூ பாலா, தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் அருண், உங்களோட இது 2 உங்களோட விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் இதுக்கு வந்து நாங்க ஷேர் பண்ணிடுறோம்.
இன்கேஸ் மெம்பர்ஸ் எதுக்கா டவுட்ஸ் வந்து உங்களுக்கு மெயில் பண்ண சொல்றோம், யூ ப்ளீஸ் அவங்களுக்கு இது பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ எஸ் சேலம் சாப்டர் அண்ட் ஃபர்னிச்சர் கிளஸ்டர் ஃபார் ஹேவிங் திஸ் செஷன், வண்டர்ஃபுல் செஷன். இதனால வந்து நிறைய பேர் பெனிஃபிட் ஆனாங்க. ஆல்மோஸ்ட் 1 hour 45 minutes எல்லாருமே பொறுமையா இருந்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே உங்க ஃபீட்பேக்ஸை வந்து எல்லாமே சாட் பாக்ஸ்ல போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தாலுமே சாட் பாக்ஸ்ல போடுங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து இமெயிலாவோ இல்ல வாட்ஸ்அப்பாலோ ஏதோ ஒரு இதுல ரீச் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்றோம். ஸோ தேங்க்யூ பாலா அண்ட் ராஜா ஃபார் நெக்ஸ்ட் 8 daysக்கு நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்பீக்கர் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஜெனரலா டேட் சொல்லாம கேன் யூ வாட் ஆர் தி ஸ்பீக்கர் வராங்கன்னு சொன்னீங்கன்னா they will prepared ராஜா. நான் இப்ப நம்ம ப்ளீஸ் டெல் ராஜா. ரெண்டு டைப் ஆஃப் இது வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம கொண்டு வர போறோம். ஒன்னு வந்து எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ் லைக் சிஇஓஸ் ஆஃப் த கம்பெனி, பெரிய பெரிய பிராண்டோட சிஇஓ, ஈவனுக்கே நம்மளுக்கு தெரியும் மாறன் நாகராஜ், மேக்கப் சுரேஷ். டிமானிடைசேஷன் ஏற்கனவே பேசினாரு. இது மாதிரி இந்த ஊகா வேர்ல்ட்ல நம்ம எப்படி இருக்க போறோம், இல்ல இதுக்கு அப்புறம் எப்படி இந்த சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 years முன்னாடியே மாறன் நாகராஜ் பேசியிருந்தாரு. அந்த செஷன் மாதிரி இஸ் கோயிங் டு பிரிங் அப் a நியூ செஷன். எப்படி இருக்க போகுது, இனிமேல் இருக்கிற இந்த கிரைசிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு கார் டெக்னாலஜிஸ் சிஇஓ மிஸ்டர் மாறன் நாகராஜ் வந்து பேச போறாரு. ஸோ ஆஃப்டர் தட் வில் பி ஹேவிங் அவர் நம்மளோட மிஸ்டர் செந்தில் ஃப்ரம் ஹெலிக்ஸ் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல வந்து எமோஷனல் இதை பத்தி பீப்புள் எமோஷன்ஸ் பத்தி பேச போறாரு. ஸோ ஆஃப்டர் தட் மேக்கப் சுரேஷ் வந்து நம்ம ஏற்கனவே எஸ் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல எப்படி வந்து சாஃப்ட்வேர் டூலா எடுத்து எப்படி கொண்டு போக முடியும்னு சொல்லி அவர் பேச போறாரு. Other than that, Mr. Krishna Vardarajan, Human Resource Management and Motivational Speaker, he is going to talk about எப்படி இதுல மோட்டிவேட்டடா இருக்கும். செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேஷன் அப்படி அவர் சொல்ல போறாரு. எப்படி இதுல நீங்க மோட்டிவேட்டட் இருந்தா பிசினஸ்ல எப்படி உங்களால தான் உங்களுக்கு கீழே இருக்க எம்ப்ளாயிஸ் மோட்டிவேட் ஆக போறாங்க, அதுக்கு எப்படி நீங்க பண்ண போறீங்கன்னு அவர் மிஸ்டர் கிருஷ்ணா வரதராஜன் பேச போறாரு. அண்ட் மிஸ்டர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி இஸ் கோயிங் டு கம் அண்ட் டாக் அபவுட் பிராண்ட் பில்டிங்ல வந்து எப்படி வந்து இந்த கோவிட்ல உங்க பிராண்ட் இந்த கோவிட்ல தாக்கு பிடிக்குதா, நாம தாக்கு பிடிக்கிறோம், உங்க பிராண்டும் தாக்கு பிடிக்குதான்னு பத்தி மிஸ்டர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி பேச போறாரு. ஸோ மோர் ஸ்பீக்கர்ஸ் டு கம். இதெல்லாம் தான் வந்து டெய்லி பேசிஸ்ல நாளைக்கு இருக்காது, சண்டே இருக்காது. பட் அப்கமிங் டேஸ் ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே வில் பி ஹேவிங் த செஷன்ஸ். அது டேட் வைஸ் மிஸ்டர் பரணி வந்து ஒவ்வொரு நாள் அதை வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ இட்ஸ் ஆல் ஹேப்பனிங். தேங்க்யூ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் தேங்க்யூ மெம்பர்ஸ். இந்த இதுல ஒரு நல்ல தருணத்துல எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ everyone. Thank you, Raja. Thanks all the members who have participated. I think it's a time worthy time. See you on Monday. Thank you. உங்க chat box இன்னும் 10 minutes இருக்கும். Please உங்களுடைய feedback உங்க chat boxல போடுங்க. Thank you. Yes, moreover வந்து 190 members participate பண்ணாங்க. எல்லாருமே சாட்ஸ்ல வந்து ஆக்டிவா இருக்காங்க. எல்லாமே வந்து குரூப் சாட்ஸ்லயுமே சரி இல்ல பர்சனலைஸ் சாட்டும் வந்துட்டே இருக்காங்க. தேங்க்யூ ஸ்பீக்கர்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். அதான் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியும். And members for the participation. Mr. Arunோட இமெயில் ஐடி மிஸ்டர் அசோக் போட்டிருக்காரு. யூ கேன் கோ த்ரூ தட். அந்த ஐடியில வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா மிஸ்டர்